சார், என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவா சார்? எஸ், பண்ணுங்க. உங்க சேட் எல்லாம் பார்த்துட்டோம். ஹலோ. சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஏன்னா இது கிளவுட் ரெக்கார்டிங் இல்லையா, எல்லாருக்கும் போகும் அது. ஸோ அதனால தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே. உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருந்தால் சொல்லுங்க. ஐ வில் கிராப் த ஸ்க்ரீன் அண்ட் வில் சென்ட் யூ டுமாரோ. சார், நோ இஷ்யூ சார். ஓகேங்களா? இல்லை இல்லை, நான் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தான் நான் வந்து. ஸோ யாரெல்லாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இஷ்யூ, அவங்க மொத்தம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தான் நான் சொன்னேன். நீங்கள் சார், ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு கீவேர்டு இருக்கீங்க. கீவேர்டு பிளானர் அப்படிங்கிறது இதில் ஷோ ஆக மாட்டேங்குது சார். டூல்ஸ் போங்க, லெஃப்ட் சைடில். இல்லை இல்லை, அங்கே இல்லை, இங்கே லெஃப்ட் சைடில் கோல்ஸ்க்கு கீழே டூல்ஸ் இருக்கு இல்லையா? எங்க லெஃப்ட் சைடில், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடில் டூல்ஸ் இருக்கா? இதில் பிளானிங் இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, கீவேர்ட் பிளானர். ஓகேவா? இருக்கு இல்லையா? டிஸ்கவர் நியூ கீவேர்ட் கொடுங்க, அவ்வளோதான். உங்க கீவேர்டு போடலாம் நீங்க. நீங்க தேடின எல்லா இதுவுமே. சார் கேக்குதுங்களா? எஸ், கேக்குது. சார், நான் நேத்து பண்ணதை நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ ஏன்னா இது அது வந்து தேவராஜ், உங்களுக்கு வந்து முடிஞ்சது இல்லையா? உங்களுக்கு இருக்கு இல்லையா? இருக்கு சார். ஓகே, நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அவங்க ஷேர் பண்ணிட்டோம். லெட்ஸ் ஓகே. குயிக்லி கம்ப்ளீட் தட். அப்புறம் நம்ம டாபிக் போயிடலாம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது தெரியுதா சார்? எஸ். ஏதாச்சும் ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க. சார், ஜிமெயில் அக்கௌண்ட் வாட்ஸ்அப் எல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. ஊர் பட்ட இது அக்கௌண்ட் ரெக்கார்ட் இருக்கு இது சார். இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் ஒன்றும் இல்லை சார். ஸோ நேற்று அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுறேன் சார். ஆக்சுவலி பேமெண்ட் பண்ணல sir. ஓகே, அது அப்படி வந்து இருக்குமா சார், இல்லை எப்படி திருப்பி ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குங்களா சார்? பார்க்கலாம் இருங்க, உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. கிரியேட்டிவ் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் ஃபர்ஸ்ட் ஓகே, வருது கொடுங்க. சார். எஸ், கிரியேட் கேம்பெயின் கொடுங்க. எல்லாருக்கும் இப்படி தான் வரும். ஓகேங்களா? சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா இதே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே கீழே சார். வாங்க. இப்போ இங்கே ஜஸ்ட் google.com போடுங்களேன் வெப்சைட்டில். அந்த யூஆர்எல்ல தானே சார்? உங்கள் வெப்சைட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ மற்றவங்க சொல்கிறேன், இருந்துச்சுன்னா உங்களுதே போட்டுக்கோங்க, இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் ஏதோ ஒன்று போடுங்க. என்னோட வெப்சைட்டே போட்டுருங்க சார், இல்லை நார்மலாக போட்டுருங்க? ஏதோ ஒன்று போடுங்க. ஓகே எது போட்டாலும் எந்த யூஸும் கிடையாது, போடுங்க. சார். ஜஸ்ட் இல்லை, எங்கேயாச்சும் யூஸ் பண்ணால் நம்ம சொல்லலாம் இல்லையா? இது எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கரெக்டுங்களா சார்? ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே ஸோ யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ப்ராப்ளமாக இருக்கோ சேம் இதே ஃபாலோ பண்ணுங்க. சார். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் சார். இது இப்போ டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அதுவே வந்துருச்சு சார். ஓகே, ஃபைன், பரவாயில்ல, கீழே வாங்க.
நெக்ஸ்ட் கொடுங்க. லிங்க் அக்கௌண்ட். ஓகே, கீழே வாங்க, ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்கிப் தானே சார்? ம் மற்றது எல்லாமே ஸ்கிப் தான். சார் எஸ், அவ்வளோதான். லீவ் கேம்பெயின் கிரியேஷன் கொடுங்க. ஏன்னா இப்போ கண்டினியூ கொடுங்க. ஓகே, இப்போ அந்த பேமெண்ட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அதை எடிட் பண்ண சேஞ்ச் பண்ணுங்களேன். பேமெண்ட் ப்ரொஃபைல் பேமெண்ட் மெத்தட்னு இருக்கா சார், இல்லை ப்ரொஃபைல் தான் சார்? இப்போ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறாரு. ஸோ பரவாயில்ல, இப்போ வந்து பேமெண்ட் மெத்தட் சேஞ்ச் பண்ணுங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா சார், சும்மா கொடுங்க நீங்கள் இப்போதைக்கு. எனக்கு உங்களுக்கு காசெல்லாம் கட்ட தேவையில்ல, ஜஸ்ட் சேஞ்ச். நீங்கள் நெட் பேங்கிங் கொடுங்க. ம் ஓகேண்ணா. இப்போ அவ்வளோதான். கீழே பேமெண்ட் ஒரு 500 போடுங்களேன். எதுக்கு சார்? ஆட் மேனுவல் பேமெண்ட். எஸ், இல்லை சும்மா டைப் பண்ணுறது அது. இதுதானே சார்? ஆ ஐ அக்ரி வித் திஸ். எஸ், கீழே நோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. சப்மிட் கொடுங்க. சார் சப்மிட் கொடுத்தாச்சுங்க. ஓகே, மேலே போங்க. இந்த சேஞ்ச் இப்போ அந்த பேமெண்ட் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை சேஞ்ச் பண்ணுங்க, கொடுங்க. நான் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா பார்க்குறேன், ஏன்னா இட் ஷுட் கோ நெக்ஸ்ட். இது ஏதோ ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் சார், ஸ்கொயர் கனெக்ட்ன்ட்டு. ஓகே, சேஞ்ச் கொடுங்க. சேஞ்ச் ஆக மாட்டேங்குது சார். ஓகே, ஸோ கீழே வாங்க, திரும்ப சப்மிட் கொடுங்க பார்க்கலாம். அவ்வளோதான். கண்டினியூ கொடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மற்றவங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி ஆக்டிவ், ஸோ கண்டினியூ. சார் அந்த யூஆர்எல்ல என்ன கொடுக்கணும் நான் கிரியேட் பண்ண? ஜஸ்ட் google.com கொடுத்துக்கோங்க. To start running your ads, you need to complete the advisor verification. இப்போ கண்டினியூ கொடுக்கறதுங்களா சார், என்ன பண்றது சார்? கண்டினியூ கொடுங்க. அங்கே ஒரு 2 ஸ்டெப் இருக்கு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஸோ கூகுள் ஆட் அக்கௌண்ட் நடத்தும் போதும் இதே தான். ஓகேங்களா? அதுக்குள்ள எல்லாரும் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ், இப்போ உங்கள் பிராண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. Locking the software refresh page. இங்கே என் பேர் ஆடுன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ கீழே வாங்க. இப்போ அங்கே எஸ்ன்றது கொடுங்க. இப்போ சப்மிட் கொடுங்க. அவ்வளோதான். ஓகே, இது வந்து கூகுள் ஆப்ஸோட பேஜ் சார். ஆக்சுவலி நம்ம இங்க வந்து கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணி ரன் பண்றது பண்ணலாம். இல்லை அதெல்லாம் வேண்டாம் இப்போ. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே வந்து உங்களால் வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஓகேங்களா? டூல்ஸ், பிளானிங், பிளானிங், கீவேர்ட் பிளானர். கீவேர்ட் பிளானர், பெர்ஃபார்மன்ஸ் சர்ச். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் காலில் பார்த்தா எல்லாத்தையும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சீட் கீவேர்டு எடுத்துட்டு அதோட சர்ச் வால்யூம் என்னென்ன அப்படின்றது எல்லாமே. ஸோ இது வந்து டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ், எஸ், get a search volume. ஓகே, இப்போ நம்ம இங்க சர்ச் பண்ணோம்னா அதோட வேல்யூ தெரியுமா என்ன சார்? ஆக்சுவலாக நீங்கள் அந்த காலில் இல்லையா கீவேர்ட் ரிசர்ச் அப்போ? இருந்தது சார்.
இருந்தீங்களா? ம். அப்போ கவனிக்கலையா? சார் கவனிச்சிருக்கேன் சார். அப்புறம் இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது இல்லையா நீங்க? ஓகே சார். கவனிக்கல தானே? சார் கவனிச்சேன் சார். நம்ப முடியல. ஏன்னா நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டீங்க ஆக்சுவலா. ஓகே சார். ஓகே. ஆக்சுவலா இன்னைக்கு நான் போட்ட வீடியோ ரெக்கார்டிங் ஒருத்தர் தான் பார்த்தீங்க, மற்ற யாரும் பார்க்கறது இல்லையா? ரிவிஷன் கூட. யார் அந்த ஒருத்தர் வீடியோ பார்த்தவங்க? அப்ப சாரி, ஆக்சுவலி நான் பார்க்கலாம் அப்படின்னா நேற்று என்னால் ஃபுல்லாக கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. எனக்கு ஓகே இங்கே ஆஃபீஸில் உள்ள ஒர்க் லோடு ப்ளஸ் ரொம்ப ஒரு டைட்டாக தான் இருக்குது. 6 மணிக்கு அங்கேருந்து வந்து குடுக்குடுன்னு ஒன்றுமே டைம் இல்லை. பட் இருந்தாலும் இன்னும் வேற ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கனால என்னால் கொஞ்சம் பண்ண முடியல. ஓகே அதனால டன். ஏன்னா ஏன்னா இது ஒரே ஒருத்தர் தான் பார்த்துருக்காங்க சோஃபார் ஸ்டில். ஏன்னா யாரும் ரீகால் கூட பார்க்கலையே அப்படின்றது தான். ஓகேங்களா? முந்தானத்தோட வீடியோ கூட 3 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஸோ ஸோ ஐ சார் நான் ஜஸ்ட் ஸ்லைடு கன்ஃபியூஸ்ட். ஸ்லைட்ஸ் வந்து நான் போட்டோ எடுத்து வச்சிருந்தேன், அதனால அதுல நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அதனால பிடிஎஃப் ஓகே அண்ட் தென் ஓகே ஓகே. ஜென்ரல் டாபிக்கை போனங்காட்டிக்கு ம் ஓகே டன். நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க தேவராஜ். ஓகே சார். தேவராஜ். ஓகே டன். இன்னைக்குலேருந்து லெட்ஸ் டைவ் டு ரியல் எஸ்யூக்கு. ஓகேங்களா? இனிமேல் தான் உங்களோட திங் ஸ்டார்ட் ஆக போகுது. பிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ஹார்ன் பேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னிலேருந்து இட்ஸ் லைக் எவ்ரிடே வந்து டாஸ்க் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? யார்கிட்டலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் இருக்கு? ஏன்னா இது பார்க்கறதுனால இது என்னட்ட இருக்கு. ஓகே. மற்றவங்க சார் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட ஒரு சார் வெப்சைட் என்கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ ஸோ டிஜிட்டல் ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டிங். ஹலோ எஸ். சார், ஹஸ்பண்ட் பிசினஸ் ஒரு வெப்சைட் இருக்கு. பட் அதை நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஓகே ஃபைன் டாட். நான் ஏதாவது பண்ண முடியுமா? ஓகே இங்கே 2 விஷயம் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லோக்கல் என்ஜின்லேயே லைக் உங்கள் சிஸ்டம்லேயே நீங்கள் வந்து ஜாம்ப் யூஸ் பண்ணி நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதிலே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஐ சஜஸ்ட் நீங்கள்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆக போகிறீங்க பை டொமைன் அண்ட் ஹோஸ்டிங். ஓகேங்களா? நீங்கள் நிறைய ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. கோடாட்லேயே போனீங்க உடனே 3,000-4,000 ருபீஸ் உங்களுக்கு சார் டொமைன் என்கிட்ட ஹோஸ்டிங் ஒரு கிடைச்சிடும். சார் என்கிட்ட ஹோஸ்டிங் அக்கௌண்ட் இருக்கு சார், ஹோஸ்டிங்கர்ல. ஓகே நான் போன ஒரு ஒன் இயர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஹோஸ்டிங்ல ஒரு 6 to 7 வெப்சைட் இருக்கு சார் அதுல. ஓகே. ஸோ மற்றவங்க யாருக்கிட்ட இல்லையோ நீங்கள் வாங்கிக்காங்க. ஏன்னா அதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது இனிமே. ஓகேங்களா? எப்பவுமே வந்து ப்ராக்டிஸை கிளைண்ட் அக்கௌண்ட்டில் உங்களை பண்ணவே விட மாட்டாங்க.
எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் உங்கள் வெப்சைட்டில் பண்ணிக்காங்க. ஸோ சார் ஒரு வருஷத்துக்கு ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கிட்டு, ஏன்னா இதில் நம்ம பிளாக் ஹேட் எஸ்ஓவும் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த கிளைண்ட் வெப்சைட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி வந்து ஸ்பாம் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஏன்னா நீங்கள் அதாவது எப்படி ஸ்பாம் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால பை டொமைன் அண்ட் ஹோஸ்டிங். ஓகேங்களா? கோடாடியில் அது நிறைய அதில் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அடுத்த ஒரு மாதம் நீங்கள் அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சார் ஹாய் சார். எஸ். சார் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டொமைன் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது இருக்கு சார் ஆக்சுவலி. ஓகே, யூ கேன் யூஸ் த சேம் ஒன். ஓகே. ஸோ அது பட் ஆனால் அது வந்து கம்பெனி ப்ரொஃபைலுக்காக பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எதுவும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார். சரி, கம்பெனிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணாதீங்க அதில். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? உங்களுக்கு டாட் இன் டொமைன் ஒரு 700 கிடைச்சிருது, 750 தான். எஸ் சார். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் நான் ஒரு 4 டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். பட் ஆனால் இது வரைக்கும் நான் எதுவுமே போஸ்ட் பண்ணது கிடையாது. ஓகே, ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி மட்டும் தான் கொடுத்துருக்கேன் சார். ஓகே டன். ஸோ திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ரினியூவலாக பண்ண தேவையில்ல. திஸ் இஸ் ஃபார் லேர்னிங் பர்பஸ். சார் கரெக்ட். கோடடியில் மட்டும் தான் வாங்கணும், இல்லை ஹோஸ்டிங்கர் ஓகே தானே சார்? எங்கே வேணாலும் ஓகே. தட் இஸ் ஆல். எல்லாருமே ரீசெல்லர்ஸ் தான். சி பேனல் இப்போ ரீசெல்லர்ஸ் தான். ஓகே. யாருக்கிட்டையுமே இங்கே வந்து ஹோஸ்டிங்கே கிடையாது. கோடாடியோ, நேம்சீப்போ, இல்லைன்னா ஹோஸ்டிங்கரோ, ஹோஸ்ட் கேட்டரோ, தே ஆர் லைக் ரீசெல்லர்ஸ். ஓகே ஓகே சார். ஓகேங்களா? ஸோ யாருமே அது ஓனர்ஷிப் கிடையவே கிடையாது. திஸ் ஆல் சி பேனல் ஹோஸ்டிங். ஓகேங்களா? சி பேனல் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் கூட வாங்கலாம், ரீசெல்லர் ஆகலாம் சி பேனலுக்கு. ஓகே சார். ஆக்சுவலி நான் வேர்ட்பிரஸ் இருக்குன்னு சொன்னது, நான் என்னுடைய சொன்னேன்ல இனிஷியலாக அந்த ஒரு கம்பெனிக்காக ஒரு டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எதுவும் டெஸ்ட் பண்ணுறது எதுவும் அஃபெக்ட் பண்ணுமா? இப்போதைக்கு ஒன்றும் டெவலப்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே, அதை அதில் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணலாமா இல்லை? எஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. சார் ஓகேங்களா? ஹோஸ்டிங்கர் விட வந்து பார்த்தீங்கன்னா சீப்பான காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா வேற எதனா சஜஸ்ட் பண்ண முடியுங்களா சார்? வேற எதனா எஸ், மைல்ஸ் வெப் இருக்கு. சார் ஸ்பெல் பண்ணுங்க சார். மைல்ஸ் வெப், MILE வெப். மைல்ஸ் MILS மைல்ஸ் வெப்ங்களா? யா. ஓகே ஓகே சார். ஸோ இருக்கிறதுல இந்தியன் பிராண்டில் அது ஒன்று தான் அஃபோர்டபுளாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. மைல்ஸ் வெப் ஓகே சார். கொஞ்சம் ரிலையபிளாகவும் இருக்குது, ஓகே சப்போர்ட்டும் சார். நல்லா இருக்கு. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் சார். ஓகே, டன். ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து இது ஏன் நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக கம்பெனி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா எனியோ தே ஆர் கோயிங் டு கிவ் அ ப்ராஜெக்ட், நீங்கள் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் அண்டர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது உங்களுடைய செல்ஃப் க்ரோத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் பை டூல்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த நாலேஜ் இங்கே தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன் பேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? இங்கே 3ஆக பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஒன்று ஆன் பேஜ், இன்னொன்று ஆஃப் பேஜ், இன்னொன்று டெக்னிக்கல் இன்ஸ்டோன்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒரு 4-5 வேலை தான் அங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து க்ராலர் வந்துச்சா வரலையா இந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ரேராக தான் நீங்கள் வந்து அதில் ஓகே பண்ணுவீங்க டெக்னிக்கலில். ஓகேங்களா? ஆனால் ஆன் பேஜ் அப்படி கிடையாது. ஆன் பேஜில் தான் மொத்த வேலையுமே இருக்கும். உங்களுடைய லைஃப் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அப்படின்னா அப்போ 8 மணி நேரம் நீங்கள் ஆன் பேஜில் தான் இருப்பீங்க. மற்ற 2 மணி நேரம் வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் ஆஃப் பேஜும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஹெவி லோடட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆன் பேஜ் SEO தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் நம்ம கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறோம், சர்ச் என்ஜினுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெப்சைட்டை வந்து லைக் லிட்டில் ஆப்டிமைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக ஒரு சிங்கிள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா ஆன் பேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் சிம்பிளி மேக்கிங் கூகுள் டு கன்சிடர் அவர் வெப்சைட். நம்ம என்னென்ன கீவேர்டுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கெல்லாம் நாங்கள் கண்டென்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களை கன்சிடர் பண்ணுங்க சொல்கிற இடம் தான் இந்த ஆன் பேஜ் SEO. ஸோ சர்ச் என்ஜின் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் அ வே, சாரி திஸ் இஸ் அ பிளேஸ் வி ஹவ் டு டெல். ஸோ டேரெக்டாக நம்மளால சர்ச் என்ஜின் கூட கம்யூனிகேட் பண்ணுற இடம் அப்படின்னா அது ஆன் பேஜ் SEO தான். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பண்ணுற எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸரால் பார்க்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் உள்ள ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, இமேஜை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒன்று கண்டென்ட்டாக போடுறீங்க அப்படின்னா தட் ஆல் வில் பி விசிபிள் பப்ளிக்லி. ஓகேங்களா? இங்கே எடிட் டேக்கில் பண்ணுறது மட்டும் தான் யூஸரால் பார்க்க முடியாது. அதுவுமே டைட்டில் டேக், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே யூஸருக்கு வந்து லைக் ப்ராப்பராகவே தெரியும். ஓகேங்களா? சிம்பிள் டேர்ம் தான். ஓகேங்களா? திஸ் இஸ்
ஃபார் வி ஆர் மேக்கிங் சர்ச் engine டு அண்டர்ஸ்டாண்ட் வெப்சைட் இன் அ பெட்டர் வே. ஓகேங்களா? ஸோ ரிலவெண்ட்டான சர்ச் கொரிக்கு என்ன ரேங்க் பண்ணுங்கன்னு சொல்கிற இடமும் இந்த ஆன் பேஜ் SEO தான். இதில் நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ டைட்டில் டேக் அப்படின்னா என்ன, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் ஹெட்லைன்ஸ் அப்படின்னா என்ன, இமேஜ் ஆப்டிமைசேஷன், robot.txt, ஓகேங்களா? அப்புறம் மெட்டா ரோபோட்டு, அப்புறம் கீவேர்ட் கனபிலைசேஷன், அப்புறம் கனானிக்கல் டேக் ஆப்டிமைசேஷன், லாங்குவேஜ் டேக், HR ஃபிளாங் டேக், அப்புறம் அந்த வீடியோ ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் இன்டர்லிங்க் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு வெப்சைட்டோட URL எப்படி இருக்கணும், ஒவ்வொரு பேஜ் கிரியேட் பண்ணுமோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணணும், எப்படி பேரண்ட்டு, சைல்டு, கிராண்ட் சைல்டு இந்த மாதிரி URLs எப்படி வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஸ்கீமா மார்க்அப்ஸ் அப்படின்னா என்ன, எக்ஸ்டர்னல் லிங்க் அப்புறம் அப்புறம் அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஓப்பன் கிராப் அப்படின்னா என்ன, ட்விட்டர் கார்ட்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் வாய்ஸ் சர்ச்சுக்கு எப்படி நம்மளோட வெப்சைட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. இதில் ஏஓ ஜிஓன்னு நான் ஒன்று மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த எல்லா ஒர்க்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஓ ஜிஓ ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்று பார்ப்போம். ஸோ டைட்டில் டேக். ஓகேங்களா? இதுதான் சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆகிற ஸ்னிப்பெட்டில் யூசர் படிக்கிற இடம். ஓகேங்களா? இது டோட்டலாக 3 இடத்துல அப்பியர் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று நீங்கள் வந்து கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக வந்து அப்பியர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒன்று தேடுவோம். ஏன்னா இப்போ ஆஸ் யூஷுவல் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி தேடுறேன். ஸோ இங்கே அப்பியர் ஆகிற இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டைட்டில் டேக். ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த டைட்டில் நீங்கள் எப்படி எழுதுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான கிளிக் த்ரூ ரேட்டை வந்து டிசைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே சரியாக பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன தான் கரெக்டாக உங்களோட வெப்சைட்டை உள்ள கண்டென்ட் எழுதி நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தாலும் இட் வாண்ட் கிவ் யூ எனி ஃப்ரூட் டு யூ. ஓகேங்களா? ஸோ இது டோட்டலாக 3 இடத்துல அப்பியர் ஆகும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று சர்ச் என்ஜினோட ரிசல்ட் பேஜில், ரெண்டாவது நீங்கள் சோஷியல் மீடியாவில் இந்த லிங்க்கை எங்கேயாச்சும் ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிங்க் ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணி பாருங்கள், இல்லை லிங்க்டின்ல ஷேர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இது மாதிரி சும்மா இப்போதைக்கு லிங்க்டின்ல ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாவே பாருங்கள், வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளிக்கபிளாக வந்து நிற்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது சோஷியல் ஷேர்லேயும் அப்பியர் ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, இல்லை டெலகிராமில் லைக் ஷேர் பண்ணுங்கள், எங்கே ஷேர் பண்ணாலும் இந்த டைட்டில் டேக் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட கோட் இதுதான். பட் இது எங்கே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கோட் பேஸ் வெப்சைட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், வியூ சோர்ஸ் போங்க. ஸோ இதுதான் ஹெட்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற எல்லா ஆன் பேஜஸோவில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் போடுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா கீழே டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எவ்வளோ பெருசு எழுதி வச்சுக்கிறோம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது இவ்வளோ பெருசாக கொடுக்கக்கூடாது. இட்ஸ் லிட்டரலி ராங். ஓகேங்களா? தேர் அகேன்ஸ்ட். பாருங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூரு இந்தியா, வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூரு, தே ஆர் ரிப்பீட்டிங் மல்டிபிள் டைம்ஸ். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பெரிய பிரச்சனையே என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ ஆல்ரெடி அதை பண்ணவங்க தான் எங்கள் டாப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மொதல் விஷயம், இது ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இல்ல இப்ப எனக்கு சின்ன இது எப்படி நம்ம எப்படி இது மாதிரி பண்றதா பண்ணக்கூடாதுன்னு சொல்றது புரியுது. பட் பண்ணி ரிசல்ட் வரும்போது நம்ம எப்படி நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்ல? சரி, இங்கே எங்களுக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் ரொம்ப நாளா. ஓகேங்களா? என்ன ஓகே. அப்படின்னா இந்த ஃப்ளோலாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ம். ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ ஃபாலோ பண்ணுறவனுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா கூகுள் சைட்லேருந்து? கரெக்ட். இல்ல ஆக்சுவலி அட்லீஸ்ட் அது ரேங்க் பண்ணாம இருந்தா கூட ஓகே. நான் இந்த மாதிரி எல்லாம் போடும்போது அவனை லிஸ்ட் பண்ணாம இருந்தா கூட ஓகே. ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ்னு ஒண்ணு சொல்றாங்க. அதை ஃபாலோ பண்றவன் வந்து சஃபர் ஆறான். யாரோ அதுக்கு அகைன்ஸ்டா பண்றவங்க வந்து இது பண்றாங்கன்னா புரியல. எஸ், எங்கேயுமே பார்ஷாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? பார்ஷாலிட்டி இந்த சென்ஸ் இப்போ சர்ச் engine எப்படி தெரியுங்களா? இது இது ஓப்பன் டாக் தான். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 வருஷமா வெப்சைட் வச்சுட்டு ஒரே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கூகுள் நம்புவாங்க. நீங்கள் என்ன ஓகே. சொன்னாலும் சரின்னு நம்புற கண்டிஷனில் இருப்பாங்க. ம். ஓகேங்களா?
நீங்கள் ஹவுஸ் சர்ச் இன்ஜின் ஒர்க்ஸில் நான் உங்களுக்கு ஒரு ப்ளே பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? மொதல் ஒரு 10 பேர் லிஸ்ட் பண்ணுங்க, நேம் சொல்லுங்க, ஏன் மொதல் சொன்னீங்க, ரெண்டாவது சொன்னீங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஆமாம் அதுக்கு ஆமாம். அவங்க சொன்னது, இவன் ரொம்ப நாளாக இருக்காங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ம் எக்ஸாக்ட் சேம் திங் தான் எங்கேயுமே நடக்குது. ஓகேங்களா? ம் இப்போ ஒரு நியூ கம்பராக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ம் பிராண்ட் ஷாக் வந்து ஒரு ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க நிறைய பேஜ் ஃபில் பண்ணியிருக்காங்க, அத்தாரிட்டி நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம் ஓகேங்களா? அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ லிட்டரல் நம்மளுக்கு தெரியுது. இப்போ பெரிய டைட்டில் டேக் கொடுக்கக்கூடாது, அதுக்கு கேரக்டர் லிமிட் இருக்கு. ஏன்னா இங்கே நான் போட்டிருப்பேன் பாருங்க. ஓகேங்களா? இந்த 60 to 70 கேரக்டர்ஸ் தான் அதோட லென்த்தே இருக்கணும். பட் இவங்க யூஸ் பண்ணிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 கேரக்டர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ம் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து கீவேர்டு வந்து லைக் டைட்டில் வந்து யூனிக்காக இருக்கணும், பிரைமரி கீவேர்டு ஒரு டைம் இருக்கணும், ரிப்பீட்டட் பண்ணியிருக்க கூடாது. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நிறைய இருக்கு இங்க. ம் ஓகேங்களா? பட் இப்போ இது எல்லாமே பண்ணியிருக்காங்க, ஆனால் ரேங்க்கும் ஆயிருக்காங்க. இப்போ ஓகே. இதுவே நாம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரேங்க் ஆக மாட்டோம், நம்மள ட்ராப் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, புரியுது. இப்போ பாலிடிக்ஸே எடுத்துக்காங்களேன், நல்ல பாப்புலராக இருக்கிற யாராவது ஒரு கேண்டிடேட் எடுத்துக்காங்க. தட் ஃபெல்லோ வில் டிட் ஆல் த லைக் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ ஏமாற்றி காசு சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ம் ஓகேங்களா? அதுவே ஒரு சின்னதாக ஒரு திருட்டு பண்ணிட்டுமே தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சிருவாங்க நம்ம ஆளுங்க. கரெக்ட். ஸோ இதே தான் இங்கேயும் நடக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், லாஜிக்கை மீறி இங்கே நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ம் ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கணும்? நாம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நாம கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா நியூ கமர் அப்படின்றதால தூக்கிட்டு போய் உள்ள போட்டுருவாங்க. நம்மளுக்கு என்ன நடக்கும் ஓகே. அப்படின்னா சர்ச் இன்ஜின்ல நம்ம ரேங்கிங்கே கிடைக்காது. ஆமாம். இல்லை ஓகே. கிடைச்சாலும் ரொம்ப லோவர் ரேஞ்சில் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே. ஓகேங்களா? சார் உங்க ப்ரியாரிட்டி பார்க்குறாங்களோ கூகுளில்? எஸ், கண்டிப்பா. நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரா நம்பகமா லைக் இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே ஒருத்தர்கிட்ட காசு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், இவன் கொடுப்பான்னு தெரிஞ்சா கேட்பீங்க இல்லையா? ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ அப்படி நம்பகத்தன்மை எப்போ வரும் அப்படின்னா how long you are staying in the same keyword. ஓகே ஓகேங்களா? சார். புதுசா வந்துட்டு இப்போ விஜய் மாதிரியெல்லாம் சிஎம் ஆயிட முடியாது. எஸ். ஓகேங்களா? அதுக்கு மேஜிக்காக தான் நடக்கணும். அப்படியே நடந்தாலும் கொஞ்ச நாள்ல போயிடும். ஓகேங்களா? இது லாஜிக்கு. நான் உங்களுக்கு சோஃபார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. நான் அதை மொதல் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது அப்படி தான் நடக்குதான்றதை நீங்க உங்களுக்கு ஓவர டைம்ல புரிஞ்சுப்பீங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ எப்படி ஒரு டைட்டில் டேக் எழுதணும்னு சொல்லிட்டு மொதல் பார்ப்போம். ஓகேங்களா? மொதல் எங்கள் டைட்டில் டேக் வந்து கேரக்டர் லிமிட் இருக்கு. 60 to 70 தான் நீங்கள் வந்து பேஜோட லைக் உங்களோட டைட்டில் டேக்காக வைக்கணும். இது சர்ச் இன்ஜின் சொன்னாங்களா அப்படின்னா சர்ச் இன்ஜின் எங்கேயுமே சொல்ல இவ்வளோ கேரக்டர் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் 60 to 70 கேரக்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின்லையும் சரி, மொபைல்லையும் சரி, கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் இவ்வளோ கேரக்டர்ஸ் தான் அங்கே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அங்கே போகிறேன், ஆல்ரெடி சர்ச் பண்ணது. இல்லைங்களா? இவங்களே அவ்வளோ பெரிய டைட்டில் எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா? இல்லைங்களா? இங்க பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, டாட் 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 கொடுத்து வச்சிருக்காங்களா? எங்கேயுமே டாட் டாட் கொடுத்து வச்சிருக்காங்களா? எங்கேயுமே டாட் டாட் கொடுத்து வச்சிருக்காங்களா? ஸோ இங்கே தெரியுது 60 to 70 கேரக்டர்ஸ் தான். மொபைலுக்கு 60 கேரக்டர்ஸ் அப்பியர் ஆகும், டெஸ்க்டாப்புக்கு 70 கேரக்டர்ஸ் வரைக்கும் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே அப்பியர் ஆகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக யூசர் பார்க்க மாட்டாங்க. அது வேஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஆனால் சர்ச் இன்ஜின் வில் அண்டர்ஸ்டாண்ட் அது எதை பற்றி இருக்குது அப்படின்றத. ஸோ அதனால் இங்கே கூகுள் எங்கேயுமே இவ்வளோ கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் இது வந்து வேலிட் இல்லை அப்படின்லாம் சொல்லலைங்க. ஓகேங்களா? இங்கே சொல்லி இருக்கிறது கீவேர்டை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஓகேங்களா? அப்புறம் நேச்சுரலாக இல்லாமல் நீங்கள் கண்டென்ட் எழுதுனதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு டைட்டில் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க தவிர இவ்வளோ லிமிட் தான் அப்படின்னு சொல்லலை. 60 to 70 கேரக்டர்ஸ் தான் யூசருக்கு தெரியும். ஸோ அதனால நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த அந்த கேரக்டர் லிமிட்குள்ளவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சார் இதுல இதெல்லாம் எப்படி HTML போனீங்களா சார்? அது எப்படி போனீங்க? HTML ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் போய்க்காங்க. ஓகேண்ணா? வியூ சோர்ஸ். ஆ ஓகே. ஓகேண்ணா. இடத்துல எங்கேயாச்சும் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் பாருங்க, வியூ பேஜ் சோர்ஸ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட HTML பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதில் ஓகே சிங்கிள் சார். லைனில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டைட்டில்னு ஒன்று கொடுத்து வச்சிருப்பாங்க மேலே. ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் மெட்டா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஆன் பேஜ் செக்கர்னு சொல்லிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. ஆன் பேஜ் SEO செக்கர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இருங்க இப்போ போகிறேன். இங்கே பாருங்கள், பேஜ் பேசிக்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட டைட்டில் என்ன, டிஸ்கிரிப்ஷன்ன்றது. ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஸோ ஆன் பேஜ் SEO செக்கர் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் மேண்டேட்டரி திங்.
ஏன்னா இது திருப்பி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இவங்க பண்ணியிருக்கிற எல்லா வேலையும் இப்போ நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகேவா? இதுதான் இப்போ அடுத்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இவங்களோட பேஜ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இமேஜில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். திஸ் இஸ் அ மேண்டட்டரி டூல் நீங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா. இதே மாதிரி நிறைய இருக்கு. பட் சோஃபார் எனக்கு இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ செக்கர் அப்படின்ற இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இது குரோம் எக்ஸ்டென்ஷன்லாம் ஆட் பண்ண உங்களுக்கு தெரியல எல்லாருக்கும்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா எப்படி ஆட் பண்ணுறதுன்றது? இல்லை, எனக்கு தெரியாது சார். ஓகே, ஒன்றுமே இல்லை. நீங்கள் குரோம் ஸ்டோர் போயிருங்க. ஓகேங்களா? எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு வியூ குரோம் ஸ்டோர் கொடுங்க. ஓகேங்களா? Chrome Store. ஆ நீங்கள் ஜஸ்ட் குரோம் போங்க. குரோமு ஃபயர் பாக்ஸ் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் போய் நீங்கள் ஆன் பேஜ், ஓகேங்களா, சார் ஒரு நிமிஷம், குரோம் போயிட்டேன் சார். இங்கே பாருங்கள் ஆன் பேஜ் எஸ்இஓ செக்கர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷனில் விசிட் குரோம் ஸ்டோர். அவ்வளோதான். மேலே சர்ச் பாரில் ஆன் பேஜ் எஸ்இஓ செக்கர்னு தேடுங்க. யூ வில் கெட் திஸ் திங்ஸ். சார் நேத்திக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் சொன்னீங்கல்ல சார், அந்த ஸ்பேம் அப்புறம் டிஏ அதுக்கு என்ன அது பேர் என்னது அது சார்? கீவேர்ட் எவ்ரிவேர் இங்கே இருக்கு பாருங்க. இது ஒன்று. ஆ இல்ல சின்ன எனக்கு ஒரு டவுட். இந்த டைட்டில் டேக் இது எப்படி நம்ம எழுதுறது? நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம தான் டிசைட் பண்ணுமா இல்ல வேற எதுவும் எஸ், இப்போ 60 அடுத்து to அதுதான் 70 பார்க்க போகிறோம். கேரக்டர்ல? ஓகே. we are in the same track actually. ஓகே, இன்னொரு இது வந்து ஆக்சுவலி டைட்டில் டேக் 3 இடத்துல டிஸ்பிளே ஆகும்னு சொன்னீங்க. ஒன்னு கூகுள் சர்ச், இன்னொன்னு வந்து நம்ம ஷேரபிள் லிங்க், இப்போ நம்ம வாட்ஸ்அப்போ லிங்க்டின்னோ. எஸ், மூணாவது சொன்னீங்களா இல்ல நான் நோட் பண்ணலன்னு தெரியல. ஆக்சுவலாக ஓப்பன் கிராப்பில் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஒன்று வெப் ப்ரௌசரில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்களேன். இப்போ நான் லீடிங் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி நான் ஓவர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அப்பியர் ஆகும். இதுதான் இவங்களுடைய கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ் அப்பியர் ஆன டைட்டிலும் கூட. ஓகே. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. நான் ஃபேஸ்புக் லைக் லிங்க்டின்ல பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு இடத்துல வரும், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது ஒரு இடத்துல வரும், கூகுளோட சர்ச்சஸில் ஒரு இடத்துல வரும். ஸோ டோட்டலாக 3 பிளேசஸ். ஓகே. ஓகேங்களா? பட் உங்களால் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்க இதே தான் வரணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இது சர்ச் என்ஜினுக்காக நம்ம கன்வே பண்ணுறோம். ஆனால் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது டேரெக்டாக தான் ஷேர் பண்ணுவோம். அங்கே நம்ம சர்ச் என்ஜினுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லிட்டரலாக நீங்கள் ஹியூமனுக்காக அப்போ இன்னொரு டைட்டில் எழுத முடியும் நம்மளால மாற்றி மாற்றி. ஓகே. அதுவுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. பட் காமனாக ஃபாலோ பண்ண வேண்டியது இதுதான். ஓகே. ஓகே, உங்களுக்கு குரோம் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது புரிஞ்சது இல்லையா? எஸ் சார். ஓகே, டன். சார் அந்த டைட்டில்ல வர அந்த கீவேர்ட்ஸ் இப்போ 4-5 இது கீவேர்ட்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க பெஸ்ட் வெப்சைட் வெப்சைட் இன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி இந்த இது பண்ணும்போது சார், அந்த ஏஜென்சிக்காரங்க வந்து 2-3 வெப்சைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும், அதனால நீங்க 2-3 கீவேர்ட் போடலாம் டைட்டில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எஸ், இங்கே கைட்லைன்ஸ் ரொம்ப ப்ராப்பராக யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. பிரச்சனை இதுதான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சர்ச் என்ஜின் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் டீச் பண்ணிடுறேன். ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க கோல்மால், அப்புறம் ஏன் இது வந்து சர்ச் என்ஜின் வந்து கன்சிடரே பண்ணாமல் நமக்கு மட்டும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்கே சொன்னது அவங்களே ஃபாலோ பண்ணலன்னும் போது அது அவங்கள நம்பி நம்ம எந்த ஒரு கேரண்டி சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் ஏதாச்சும் எனக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் ஒன்று என்கிட்ட சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட ஒன்று சொல்லி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இப்போ நான் உங்களை நம்பி ஒரு வித்து நான் சொல்ல முடியாது இல்லையா? புரியுது சார். ஸோ இங்கே அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் டீச் பண்ணிடுறேன் உங்களுக்கு ப்ராப்பராக. ஓகே சார். ஸோ இது டைட்டில் டேக் டோட்டலாக 3 இடத்துல அப்பியர் ஆகும். ஒன்று சோஷியல் ஷேரில், அதுதான் நம்ம ஓப்பன் கிராப் ட்விட்டர் கார்டெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் அது. ஓகேங்களா? ரெண்டாவது கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப் ப்ரௌசரோட டைட்டில் இது ஒர்க் ஆகும், டேபோட டைட்டில் நேமா. ஓகேங்களா? ஸோ இங்கே கண்டிப்பாக ப்ரைமரி கீவேர்டை ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ ப்ரைமரி கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி டீச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கீவேர்டு எடுத்துப்போமே. இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் கீவேர்டு வச்சுப்போமே. எங்களோடது லாங் டெயிலில் நான்
ஸோ லாஸ்ட் டைம் எடுத்த இதே கீவேர்டு எடுத்துக்கோங்க டேரெக்டாக. சின்ன ஒரு டவுட், இந்த ஆன் பேஜ் எஸ்யூ செக்கர் கூகுள் எக்ஸ்டென்ஷன்ல சர்ச் பண்ணா நிறைய பேர் காட்டுது, நிறைய ஆத்தர்ஸ் நிறைய இது இருக்கு கூட. நீங்க வச்சிருக்க அதே சேம் லோகோவோட வரலையே. இதே ஸ்பேஸில் டைப் பண்ணுங்க. ஆன் ஸ்பேஸ் பேஜ் ஸ்பேஸ் எஸ்யூ ஸ்பேஸ் செக்னு தேடுங்க, வந்துடும். Space. ஓகே. இப்போ ஜஸ்ட் அப்படியே விட்டுடுறேன். நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கீவேர்டு எப்படி வந்து சீட் கீவேர்ட்ஸ்லேருந்து பிரைமரி கீவேர்ட் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா டைட்டில் நம்ம பிரைமரி கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அப்போ வந்து பிரைமரி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பிரைமரி கீவேர்டு எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பேனை எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 கீவேர்டு எடுத்து வச்சுருக்கீங்க. என்ன ஓகே. ம். இதில் நீங்கள் வந்து முதல் கீவேர்டு வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட், கம்பெனி இன் சென்னை அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து வால்யூம் எடுத்துப்போம். ஓகேண்ணா, வால்யூம் வந்து ஒரு 10K இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன அப்புறம் இந்த இடத்துல பெஸ்ட் போட்டுட்டு திரும்ப அதே வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி தான் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு 5K இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அஃபோர்டபுள், இதுக்கு ஒரு 10K இருக்குது. ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திரும்ப வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி, அப்புறம் வந்து 7 days டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மிக்ஸ்ட் ஆஃப் திங்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் சீட் கீவேர்டு எடுத்தது. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு ஒரு 10K இருக்குது, இதுக்கு ஒரு 10K இருக்குது, அப்புறம் இதுக்கு ஒரு 3K இருக்குது. இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. மாற்றி இவ்வளோ சர்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ் தான். ஓகேங்களா? காம்படிட்டர் கிடையாது. இதுக்கு இவ்வளோ காம்பினேஷனில் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸை தேடுறாங்க. அதுக்கு இவ்வளோ சர்ச் வளம் இருக்குது. இப்போ 10 10 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேம், உங்களுக்கு தேவையான அதே இன்டென்ட்டில் தான் இருக்குது. ஆனால் சர்ச் ப்ரைசஸ் மட்டும் வேறு இருக்குது. ஆனால் 10 10 இருக்குது. இப்போ இதில் ஒன்று வந்து நீங்கள் வந்து ப்ரைமரியாக சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு மேனுவலாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது நேவிகேஷன் தான் எல்லாமே 10K தான் இருக்குது, நம்ம எதோ ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று, நீங்கள் லாஜிக்காக டெக்னிக்கலாக எடுக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கீவேர்டையும் நீங்கள் மேனுவலாக கூகுள் சர்ச் பண்ணணும். கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு இதுக்கான காம்படிஷன் யார் யார் இருக்காங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கீவேர்டு நீங்கள் தெரியுங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொதல் கீவேர்டுக்கு வர்ற 10 பேரோட டொமைன் அத்தாரிட்டி நீங்கள் மொதல் எடுக்கணும். ஏன்னா இவங்க கூட தான் காம்பீட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தரோட டொமைன் அத்தாரிட்டி என்ன இருக்கு? 10 இருக்கு, 20 இருக்கு, 30 இருக்கு, 40 இருக்கு. இந்த மாதிரி நீங்க செக் பண்ணணும். ஏன்னா அந்த கீவேர்டுக்கு நீங்க இவங்களோட தான் ஃபைட் பண்ண போறீங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்க தெரியாம நீங்க வந்து அந்த கீவேர்டை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் அடுத்து இந்த 10க்கான சர்ச் வால்யூம், அடுத்து இந்த 10க்கான ஒரு நிமிஷம், ஆக்சுவலி டொமைன் அத்தாரிட்டி நம்பர் ஜாஸ்தியா இருக்கு. 100 out of 100 இருந்தா அவங்க நம்பர் 1 அப்படியா, இல்ல கம்மியா இருக்கணுமா? அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? இப்போ ஆ. எக்ஸாம்பிள் வந்து உங்களோட வந்து புது வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 0 தான் இருக்கும். ஓகே. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன சொன்னாலும் கூகுள் உங்களை நம்ப மாட்டாங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அடுத்து நாங்கள் ஹார்ட் கோர் எஸ்இஓ பண்ணாவே அடுத்த ஒரு வருஷத்துல உங்களால் வந்து 10லேருந்து 15 தான் போக முடியும். இல்லை அதிகபட்சம் நீங்கள் 20 போகலாம். அது எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் வந்து ப்ரோ லெவலில் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓகே. நார்மலாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் வெளியே எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் அத்தாரிட்டி வெப்சைட்லேருந்து கொண்டு வராமல் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ அப் டு 5. ஓகே. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த அத்தாரிட்டி இதுக்காக சொல்கிறேன். இப்போ 45 இருக்குது, 50 இருக்குது, இந்த மாதிரி இருக்கான்னு வச்சுக்கலாம். ரொம்ப காலமாக அந்த கீவேர்டுக்கு இப்போ இவங்களோட தான் நீங்கள் காம்படேட் பண்ண போகிறீங்க. இப்போ இதே மாதிரி லிஸ்ட்டு உங்கள்கிட்ட 3 இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ
ஒவ்வொருத்தரோட 10 பேரோட கவுண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 250 வருதுப்பா அப்படின்னா, அடுத்து இவங்களுக்கு எவ்வளோ வருது, 240 வருது, இவங்களுக்கு எவ்வளோ வருது, 150 வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரைமரியாக கீவேர்டை சூஸ் பண்ண வேண்டியது டொமைன் அத்தாரிட்டி யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்கள, அந்த செட் ஆஃப் கீவேர்ட்ஸை. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேனே, இப்போ நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு ஒரு கீவேர்டை தேடி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த 10 பேரோட டொமைன் அத்தாரிட்டி லிட்டரில் நான் செக் பண்ணும். இவங்க 12 இருக்காங்க, இல்லை இவங்க 13 இருக்காங்க. ஸோ இப்போ என்னோட டொமைன் அத்தாரிட்டியும் நான் செக் பண்ணுறது. ஓகேங்களா? மொத்தம் 28 இருக்கு, மேலே ஒரு 16, இவங்க எல்லாமே பெய்ட் ஆட்ஸில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பெஸ்ட்டுன்றதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேடி பார்க்கலாம். இது என்னோட கீவேர்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த ரிசல்ட்டும் அப்போ அந்த ரிசல்ட்ஸும் இப்போ கொஞ்சமாக சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பிளேயர்ஸ் மாற்றிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் ஸ்டோரி இருக்காங்க, 54 இருக்காங்க, 14 ஜியோவின். வெப் கன்வெர்ட் இல்லவே இல்லை முன்னாடி, இப்போ வெப் கன்வெர்ட் வந்திருக்காங்க. இவங்க இருந்தாங்க. ஆர்எஸ் ரீடர் கூட கண்டிப்பாக இல்லை, திருப்பி இங்கே புதுசாக வந்திருக்காங்க. ஓகேங்களா? இவங்களும் புதுசாக வந்திருக்காங்க, 16 பேர்னு சொல்லிட்டு. இவங்களும் புதுசாக இருக்காங்க இந்த கீவேர்டுக்கு. ஸோ வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூருக்கு வராத ஒரு 6 பேர் 5 பேர் பெஸ்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு வந்திருக்காங்க. இவங்களோட டொமைன் அத்தாரிட்டி என்ன ரேஞ்சில் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் லைக் டொமைன் அத்தாரிட்டி லாஸ்ட் 12 மாசத்துல இவங்க ப்ளஸ் 22% வந்து அதிகமாக இருக்காங்க. திஸ் கைஸ் ஆர் டூயிங் ரெகுலர் எஸ்இஓ. ஓகேங்களா? இந்த ஒரு வருஷத்துல நல்லா எஸ்இஓ பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 1% தான் இருக்காங்க. ஸோ அவங்க ப்ராப்பராக பண்ணல. ஸோ இவங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் 430% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லிட்டரலாக இவங்க ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 16% வந்திருக்காங்க இப்போ. ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு சர்ச் பிளேசஸ்க்கும் இந்த 10 பேரை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் இந்த சென்ஸ் அவங்களோட அத்தாரிட்டி என்ன, அவங்க எவ்வளோ ரெஃபரிங் டொமைன் வச்சிருக்காங்க, எவ்வளோ ரெஃபரிங் லிங்க் வச்சிருக்காங்க. ரெஃபரிங் டொமைன் அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ பேக் லிங்க் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெஃபரிங் லிங்க்ஸ் அப்படின்னா எத்தனை டொமைன்லேருந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 482 டொமைன்லேருந்து இவங்க 8005 பேக் லிங்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? 8049 தான். ஸோ இப்போ இவங்களோட கம்பேர் பண்ணணும் நீங்கள். ஓகே ஓகே ஃபைன், இவங்க தான் இவ்வளோ காம்படிஷன் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இவங்களோட போகிறோன்னா நம்ம லைக் இந்த 3 கீவேர்டில் யாராச்சும் ஒன்று பிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது யார் கம்மியான எஸ்இஓ பண்ணுறாங்க, அந்த காம்பினேஷனில் டொமைன் அத்தாரிட்டி எந்த சர்ச் ப்ரைஸஸ்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைமரி கீவேர்டை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எடுத்த எல்லா சீட் கீவேர்டுக்குமே மினிமம் சர்ச் வால்யூம் இருக்க தான் போகுது. ஏன்னா அதில் நீங்கள் எடுத்துருக்கவே மாட்டீங்க. எடுத்ததில் ஒன்று நீங்கள் ப்ரைமரியாக சூஸ் பண்ணணும், மற்றதெல்லாம் நீங்கள் செகண்டரி கீவேர்டவோ தேர்ட் லெவல் கீவேர்டவோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா அதுக்குமே சர்ச் வால்யூம் இருக்குது. அந்த கீவேர்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ரேங்க் ஆகும், ஆனால் நம்ம ப்ரைமரியாக கீவேர்டை சூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ரேங்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது, லாஜிக் புரியுது. ஆக்சுவலி இந்த சீட் கீவேர்டு வந்து ஆக்சுவலி நம்ம கூகுளில் டைப் பண்ணும்போது நம்ம வேர்டை மாற்றி மாற்றி போடுறோம், அது லிஸ்ட் பண்ணுது, அதான சீட் கீவேர்டு. ஸோ அது எஸ். ஸ்கிராப் பண்ணி எடுக்குது. இப்போ மேனுவலாக நம்ம பார்த்து நோட் பண்ணி எழுதிக்கிட்டு டைப் பண்ணிட்டு தான் பண்ணுமா, இல்லை எதுவும் இப்போ ஒரு 10 லிஸ்ட் ஆச்சுன்னா 10ஐயும் நம்ம ஸ்கிராப் பண்ணி அது மாதிரி எதுவும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறது ஈஸியாக பண்ணுறதுக்காக கேட்குறேன், அந்த மாதிரி எதுவும் டூல் இருக்கா இல்லை? எஸ் இருக்கு. நம்ம கீவேர்டு எவ்ரிவேர் யூஸ் பண்ணோம், அப்புறம் ஆட்டோ சஜஸ்ட் யூஸ் பண்ணோம். டேரெக்டாக ஒரே ஷாட்டில் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா, டாபிக்கல் கீவேர்ட், ரிலேட்டட் கீவேர்ட், லாங் டெயில் கீவேர்ட்னு சொல்லிட்டு இதை நீங்கள் டேரெக்டாக இங்கே காப்பி பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் ஷாட்டில். ஓகே, இந்த டூல்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகேங்களா? ஓகே அப்படிலாம் நீங்கள் கூகுளோட கீவேர்ட் பிளானரை யூஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரே ஒரு கீவேர்டு தான் போடுங்க, பரவாயில்ல. ஓகேங்களா? அதுவே வந்து சர்ச் வால்யூம் இருக்கிற எல்லா கீவேர்டும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே பாருங்களேன், ஒரு கீவேர்டு தான் கொடுத்துருக்கேன். இப்போ கீவேர்டு ஐடியாஸ்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டான எல்லா கீவேர்ட்ஸுமே இங்கே காட்டுறாங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். இதை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நான் லாஸ்ட் காலில் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஸோ யூ டவுன்லோட் அண்ட் மேக் அ ஷார்ட் லிஸ்ட். ஓகே ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் தான். நீங்கள் வேறு எங்கேயுமே போக தேவையில்ல. திருப்பி நீங்கள் கீவேர்டு வந்து மினிமம் சர்ச் வால்யூம் இருக்க கீவேர்டு இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் பிளானர் இட் செல்ஃப் இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே இப்போ எல்லாமே இங்கே பாருங்களேன், இப்போ நான் சொல்ல லாஜிக் இதுதான். வெப்சைட் டெவலப்பர்ஸ் இன் பெங்களூரு 1K to 10K இருக்குது. வெப்சைட் டிசைனர் இன் பெங்களூரு 1K to 10K இருக்குது. வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூரு 1K to 10K இருக்குது. வெப் டிசைனர் பெங்களூரு 1K to 10K இருக்குது. எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. இப்போ நான் இதில் எதை சூஸ் பண்ணணும் ஒன்று இருக்கு இல்லையா, டிஃபிகல்ட்டி பாருங்களேன் லோவாக தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே சேமாக தான் இருக்குது, ஆனால் இதில் ஒன்று பிக் பண்ணணும்.
இப்போ இதில் ஒன்று நான் பிக் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்ச்சஸ் எல்லாம் நான் கூகுளில் போய் பண்ணி பார்க்கணும். அதுக்கு யார் யார் அப்பியர் ஆகுறாங்க, அவங்களோட அத்தாரிட்டி என்ன, எவ்வளோ பேக்லிங்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணாமல் உங்களால் இதில் ஒன்று பிக் பண்ணவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே சரியான கீவேர்டு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்றது நான் பிரைமரி எடுத்துட்டேன் அப்படின்னா மற்ற கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் சீட் கீவேர்டாக கன்சிடர் பண்ணுவேன், அதாவது செகண்டரி லெவல் கீவேர்டா. ஸோ பேசிக்காக பேரண்ட் சைல்டு கிராண்ட் சைல்டு அப்படின்ற மாதிரி சீட் கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல புரியுதுங்களா? டொமைன் அத்தாரிட்டியோட டோட்டல் பார்க்குறோம். அப்புறம் எஸ் டொமைன் அத்தாரிட்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எஸ் அப்புறம் பேக் லிங்க்ஸ் சொல்றீங்க. இப்போ அதெல்லாம் இப்போ டோட்டல் பார்க்கறது ஓகே சார், அது பார்த்துடலாம். பட் இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பேக் லிங்க் அதெல்லாம் எப்படி சார் நம்ம அனலைஸ் பண்றது? ஸோ அது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஓவராலாக உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் பார்த்தா போதும். நமக்கு இப்போ தேவை அத்தாரிட்டி மட்டும்தான். ஆ ஓகேங்களா? இங்கே நீங்கள் டிஏ ட்ரெண்டில் பார்த்தா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் அவங்க ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட ஐக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஆக்டிவாக எஸ்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆக்டிவாக எஸ்யூ பண்ணாதவங்க கூட நீங்கள் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்துடுங்க சீக்கிரமா. ஓ ஓகேங்களா? ஓகே. ஸோ பேசிக்காக நீங்கள் ரேஸில் இருக்கீங்க இப்போ. இப்போ பேக் லிங்க் பண்றவங்கன்னா ஆக்டிவா எஸ்சிஓ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா சார்? எஸ், இவங்க பேஜஸ் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, ம். டிஏ ட்ரெண்ட் அப்படின்றது அவங்க ப்ராப்பரான எஸ்யூ வந்து கரெக்டாக கண்டென்ட் ஃப்ரெஷ்னஸோட ஒவ்வொரு நாளும் ஆடிட் லைக் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களோட எஸ்யூவில். ஆ, ஓகேங்களா? ம். ஸோ பாருங்க இவங்க டிஏ ட்ரெண்டில் இதில் டொமைன் அத்தாரிட்டி தான் நான் சொல்கிறது. ஓகே. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒரு வருஷத்துலேயே அவங்க இவ்வளோ கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ திஸ் கைஸ் ஆர் டூயிங் லைக் எவ்ரிடே எஸ்யூ ஆக்டிவிட்டி. ஸோ இது நீங்கள் ரேஸில் ம். இருக்க மாதிரி தான். 10 பேர் ஓடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ம். நீங்கள் வந்து வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஓடணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கூட வீக்காக இருக்கிறவங்க கூட ஒன்றா வின் பண்ணுவீங்களா, இல்லைன்னா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கூட ஒன்றா வின் பண்ணுவீங்களா? வீக்கா இருக்கவங்க கூட ஓடினா தான் வின் பண்ண முடியும் சார். எஸ், இப்போ நான் இதை தான் உங்களுக்கு வந்து நான் புரிய வச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ புரியுது நீங்கள் சார். கண்டுபிடிக்க வேண்டியது, நீங்கள் சூஸ் பண்ண எல்லா கீவேர்டுக்குமே பிளேயர் இருக்காங்க. எல்லா ம். கீவேர்டுமே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கொடுக்க தான் போகுது. ஆனால் அதில் யார் வீக்காக இருக்காங்க, எந்த சர்ச் பேசஸ்க்கு நிறைய பேர் வீக்கான பீப்புள் இருக்காங்களோ அங்கே போய் நீங்கள் போராட போகிறீங்க. அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு உங்கள் வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே நீங்கள் வந்து சார். ஸ்ட்ராங்காக இருக்க பிளேயர் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 வருஷம் லைக் ப்ளே பண்ணணும். இல்லை கொஞ்சம் ம். நஞ்சம் வந்து வீக்காக இருக்க பிளேயர் உள்ள இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? வீக்கா இருக்க பிளேயர் தான் சார் சூஸ் பண்ணுவேன். எஸ். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் புரிய வைக்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? புரியுது சார். ம். ஸோ ஒரு டைட்டில் டேக் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து டைட்டில் டேக் எழுதும்போது நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ இங்கே பார்த்தீங்க வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூர் அப்படின்னா இதுக்கு பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை முன்னாடி டாப் போட்டு வச்சிருப்பாங்க, பெஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த கீவோட முடிச்சு வேறு எதாவது ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. பாருங்க 6 இயர் போட்டு வச்சிருக்கானுங்க, அப்புறம் திரும்ப பெஸ்ட்னு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இங்கே பிராண்ட் நேம் போட்டு அதுக்கப்புறம் லீடிங் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இங்கே உங்களோட பிரைமரி கீவேர்டு கண்டிப்பாக ஒரு டைம் உங்களுடைய டைட்டில் டேக்கில் அப்பியர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் சொல்லிடுறேன் ஒரு டைம். ஓகேங்களா? இதில் கீவேர்ட் ஸ்டஃபிங் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது கீவேர்ட் ஸ்டஃபிங் ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குது இதில். ஓகேங்களா? கண்டென்ட் எழுதும்போது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேற்று பார்த்த அதே டாபிக் தான், அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஸோ டைட்டில் டேக்ல என்ன கீவேர்ட் ஸ்டஃபிங் அப்படின்னா உங்களுடைய பிரைமரி கீவேர்டையோ இல்லை செகண்டரி கீவேர்டோ நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் உங்களுடைய டைட்டில் டேக்ல யூஸ் பண்ணுறது. ஸோ அது கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப லாங்காக வந்து நீங்கள் வந்து டைட்டில் டேக் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கூகுள் ஆட்டோமேட்டிக்காகவே இது கட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டைட்டில் ரிலவன்சி வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். நிறைய பேர் வந்து டெவலப்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓம் அபோட்டஸ் கான்டாக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை விட்டுருவாங்க. ஓகேங்களா? அது நீங்கள் ப்ராப்பராக அதோட பேஜ் நேமை மட்டும் இல்லாமல் யூசருக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிடுது. பிராண்ட் நேம் எப்போ யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பிராண்ட் நேம் வந்து உங்களுக்கு 60 கேரக்டர்ஸ் மேலே ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னோட வேர்டு வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூர் அப்படின்னா அது ஒரு 40 கேரக்டர்ஸ் இருக்கும். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பிராண்ட் நேமை யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கேயுமே நீங்கள் பவர் வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வி அப் யுவர் வெப்சைட் இன் 5 days இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தட் மேக் அ கிளிக்கபிள் லைக் லைக் லிட்டரலாக அது வந்து கிளிக் பைட் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ 20 பேராச்சும் அந்த டைட்டில் டேக்கை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ டைட்டில் டேக் எப்படி எழுதுறது, இது எல்லாமே வந்து கண்டென்ட் ரைட்டிங்லேயே உங்களுக்கு ஒரே ஷாட்டில் முடிச்சிடுறேன். ஏன்னா அதில் ஆல்ரெடி எனக்கு ஸ்கிரிப்ட் நிறையவே இருக்குது. இப்போ இது எங்கே பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஓகேங்களா. மொதல் அதுக்கு ஆக்சுவலாக நான் க்ளவுட் பேஸில் தான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. உங்ககிட்ட யார் வெப்சைட் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்களே வெப்சைட் வச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக யூசர் நேம் லாகின் கொடுப்பாங்க. ஓகேங்களா. லைக் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக வந்து சைபர் பிளாங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோம். உங்கள் ப்ராஜெக்ட் இதில் தான் பண்ண போகிறோம். இட்ஸ் லைவ் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா செக்யூரிட்டி கம்பெனி இங்கே பெங்களூர்ல தான் ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வெப்சைட்டை. ஸோ இந்த வெப்சைட் எப்படி எஸ்இஓ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வேர்ட்பிரஸ் எஸ்இஓவில் நம்ம லைக் வேர்ட்பிரஸ்க்கு எஸ்இஓ பண்ணோம் அப்படின்னா, இங்கே நிறைய எஸ்இஓ பிளகின்ஸ் இருக்குது. நான் வந்து மேனுவல் இது பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொத்த ஒர்க்கையும் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். இதில் மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்கை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு பிளகின் தேவை. அதுக்கு முன்னாடி வேர்ட்பிரஸ் வந்து நான் பேசிக்காக இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம், நான் புதுசாகவே லாக் அவுட் பண்ணிடுறேன். லைக் லாகின் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட லாகின் வந்து நம்ம போட வேண்டியிருக்கும். இதுக்கு ஸ்லாஷ் இதுதான் உங்கள் டொமைன் வச்சுக்காங்க. இது என்ன உங்களோட ஸ்டேஜிங் என்வரான்மெண்ட். ஓகேங்களா. இது ப்ரொடக்ஷனுக்கு இன்னும் போல. எப்போ இவங்க கிளைண்ட் ஓகே சொல்கிறாங்களோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டேஜிங்லேருந்து ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மூவ் பண்ணி விட்டுருவோம். இப்போ WP-admin அப்படின்னு தேடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. நான் இங்கேருந்து டிஃபால்ட்டாகவே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே. ஸோ இப்படி லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெவலப்டு சைட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா. உங்களை யாரும் டெவலப்லாம் பண்ண சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா எக்ஸிஸ்டிங் பேஜஸில் தான் நீங்கள் வந்து ஓகே பண்ணுவீங்க. பிளாக் போஸ்ட் மொத்தம் போடுவீங்க. அது லேட்டராக நம்ம பார்ப்போம் ஆப் பேஜ் வரும்போது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொதல் டேஷ்போர்டு இருக்கும். ஓகேங்களா. இதில் பேசிக்காக ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். கமெண்ட் யார் பண்ணாங்க, ஓகே, அப்புறம் ஏதாவது ப்ளகின் அப்டேட்டா, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் தி ப்ளகின்ஸ் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவை அப்படின்றதுக்காக நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. நமக்கு நீங்கள் இனிஷியலாக ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ ப்ளகினில் போயிட்டு ஒரு எஸ்இஓ ப்ளகினை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. இதுக்கு ப்ளகின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதில் ஆட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இது ஒன் டைம் செட்டப் தான், திருப்பி திருப்பி பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா. இப்போ வேர்ட்பிரஸ்ல எஸ்இஓ ப்ளகின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 10 ப்ளகின் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அது பார்த்தீங்க அப்படின்னா யோஸ்ட், ரேங்க் மேத்து, அப்புறம் ஆல் இன் ஒன் எஸ்இஓ, அப்புறம் வந்து சிம்பிள் எஸ்இஓ. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2-3 மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மொதல் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் மேத் எஸ்இஓன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4 மில்லியன் ப்ளஸ் ஆக்டிவ் இன்ஸ்டாலர் இருக்காங்க. அதே மாதிரி சொன்ன ஆல் இன் எஸ்இஓ சொல்லியிருந்தேன். அப்புறம் சைட் இதில் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்புறம் YOAST சார். ஏஎஸ்டியா. ம். ஓகே. ஏன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ரேங்க் மேத் தான் நாங்கள். நீங்கள் யோஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா? இல்ல இல்ல நீங்களும் ரேங்க் மேத் தானா? இல்ல நான் எதுவுமே யூஸ் பண்ணதே இல்லை சார். ஓகே. ஸோ இங்கே இது பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லியன் இருக்கும். இப்போ இது பாப்புலராக இது பாப்புலர்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக பாப்புலர் தான். பட் திஸ் கைஸ் ஆர் பிளேயிங் ஃப்ரம் சோ ஃபார். ரொம்ப வந்து வருஷமாக இவங்க இருக்காங்க வேர்ட்பிரஸ் அந்த காலத்துலேருந்து. ஸோ அதனால இவ்வளோ ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க திருப்பி சுவிச் ஆகவே மாட்டாங்க வேறு எஸ்இஓ பிளகினுக்கு. ஏன்னா அதில் பண்ணவே போதும்னு சொல்லிட்டு. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த 3 பிளகின்ல இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் எஸ்இஓ பிளகின் தேடினா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. இதில் யோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெட் இஸ் ப்ரீமியம். ஓகேங்களா. நீங்கள் வந்து ஸ்கீமா மார்க்அப் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோவாக பண்ணி விட்டாங்க. நீங்கள் அது பண்ணாமல்
உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பட் ரேங்க் மேத்தில் அது எல்லாமே ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பேமெண்ட்டே இல்லாமல் உங்களால் வந்து மோஸ்ட் ப்ரீமியம் யோஸில் இருக்க எல்லா டூல்ஸையும் உங்களால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல் இன் நெஸ்ட் பிளகின்மே ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ என்னோட சஜஷன் ரேங்க் மேத் தான். ஏன்னா இதில் இல்லாத டூல்ஸ் நிறையவே இதில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ ஸ்பீடை ரொம்ப பெரிய அஃபெக்ட் பண்ணுறதுல இது. இப்போ ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. சப்போஸ் நீங்கள் டொமைன் எல்லாம் ஹோஸ்டிங்லாம் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட யூடியூப்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு WordPress டெவலப்மெண்ட் பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, அதில் எப்படி வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து WordPress இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. இல்லை இந்த கால் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புகிறேன். உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் வந்து ZAMP இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் WordPress அதிலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பண்ணுறதுல நீங்கள் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் வித்வுட் ஸ்பெண்டிங் எனி மணி. பட் அது ப்ரிஃபரபிள் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது சரியாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண முடியாது. கூகுளில் இண்டெக்ஸ் ஆனதான் நீங்கள் பண்ணது சரியாக தப்பான்றத கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணுறது கூகுள் இண்டெக்ஸ் ஆகாது. பட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ மொதல் இந்த பிளகினை செட்டப் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளால டைட்டில் டேக்கே கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டிய ஃப்ரீ அக்கௌண்ட்லாம் தேவையில்ல. இதுக்கு ஸ்கிப் செட்டப் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இப்போ அட்வான்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ செட்டப் அப்படின்றது கொடுங்க. ஸ்டார்ட்ன்ட்டு இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெயின் செட்டப்பில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ் சைட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்காங்க. இந்த ஒரே ஒரு செட்டிங்கை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு ஆன் பேஜில் சொன்ன ஸ்கீமா மார்க்அப் செட்டப் பண்ண முடியும். வேறு எதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களால் ஸ்கீமா மார்க்அப் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தட் இஸ் ஃபார் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, ஸோ அதனால் ஸ்மால் பிஸ்னஸ் சைட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்காங்க. ஆர்கனைசேஷன் அப்படியே இருக்கட்டும். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அடுத்து சைட்டோட நேம் இருக்குது. ஓகேங்களா, இது எங்கே அப்பியர் ஆகுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இங்கே கொடுக்குறது இப்போ கூகுளோட சர்ச்சஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், எல்லாரோட டொமைனுக்கு மேலேயும் ஒரு நேம் இருக்குது, கவனிச்சுக்கிறீங்களா? ஓகேங்களா, எக்கோபிக்ஸ் டெக்னாலஜிஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் பெங்களூரு, அப்புறம் ஜீரோ ஜில்லா, இப்படி உங்களுடைய பிஸ்னஸ் நேம் அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய இடம் இதுதான். இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆகும். ஸோ இட் இஸ் அ குரூஷியல் பார்ட். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இங்கேயும் நீங்கள் கீவேர்டு தான் கொடுக்கணும் அப்படின்லாம் பண்ணாதீங்க. உங்கள் பிஸ்னஸ் நேமே ரியலாக கொடுத்து விடுங்க. ஓகே, எனக்கு சின்ன டவுட். இப்போ எஸ்இஓ அந்த பிளகின்ஸ் வந்து மோர் தென் ஒன். இப்போ ரேங்க் மேத்தும் யோஸ்ட் பிளகினும், பட் ரெண்டுமே பர்பஸ் எல்லாமே சேம் தானா, இல்லை மோர் தென் எஸ், ஒன்று கூட யூஸ் பண்ணலாமா? இல்லை மோர் தென் ஒன்று யூஸ் பண்ண முடியாது, ஒன்றே தான். ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒன்று டீஆக்டிவேட் பண்ணாமல் இன்னொன்று யூஸ் பண்ணவே முடியாது. அது காம்ப்ளெக்ஸ் பண்ணி விட்டுரும் சர்ச் இன்ஜினுக்கு. 2 சைட் மேப் கிரியேட் பண்ணிட்டு 2 டைட்டில்ஸுக்கு செட் பண்ணி விட்டுரும். ஏன்னா ஓகே ரெண்டுத்துக்கும் தனித்தனி டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே ஸோ யூஸ் எய்தர் ஒன். ஸோ ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் இங்கே இருக்கிற எஸ்ஓ பிளகின்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீல்டு இருக்குது நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஓகே ஓகேங்களா, இப்போ நான் வந்து ரேங்க் மேத் பெஸ்ட்னு சொல்லிட்டு ரேங்க் மேத்தை மட்டும் கற்றுக்காதீங்க. ஓகே ஓகேங்களா, ஏன்னா உங்களோட ஜாப் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் தான் சொல்லணும் இதுதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு. இப்போ நான் பெஸ்ட்னு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் ஒன்று பெஸ்ட்னு சொல்லணும் இல்லையா? ஓகேங்களா, ஒரு 4 யூஸ் பண்ணாமல் ஒன்று பெஸ்ட்னு சொல்லவே முடியாது யாராலையும். அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தெரியாமல் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். கரெக்ட் கரெக்ட். ஸோ நீங்கள் தெரியாமல் இதுதான் பெஸ்ட்னு சொல்லாதீங்க. நான் சொன்னதை மட்டும் வச்சு ஜஸ்ட் கோ அண்ட் ஓகே. இன்ஸ்டால் மல்டிபிள் பிளகின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ரேங்க் மேத்தோட எஸ்யூ இது யோசிச்சு நல்லா இருக்குன்னு நீங்களே கூட சொல்லலாம். ஏன்னா யூ லைக். இல்ல, பட் இப்படி ரிசல்ட் இமீடியட்டா நம்ம பார்க்க முடியுமா? நம்ம ரேங்க் மேத் வச்சு நம்ம எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். நம்ம கூகுள்ல காட்டுது. அது நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யோஸ்ட் பிளகின் இன்ஸ்டால் பண்ணி இமீடியட்டா ரிசல்ட் தெரியும் நம்மளுக்கு. எஸ் கண்டிப்பாக தெரியும். ஓகே ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் ஸ்னிப்பெட்டில் அப்பியர் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் நேம் தர தேவையில்லை. ஓகேங்களா, ஆர்கனைசேஷன் பர்சன் நேம் இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்காங்க. சேம் அதே பிஸ்னஸ் நேம் தான். அதே மாதிரி லோகோ ஃபார் கூகுள் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது ஆர்கனைசேஷன் ஸ்கீமை யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக இதை எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா இதுவுமே கூகுளோட சர்ச்சஸ் தான். இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்கொயராக கொடுக்க பாருங்க 1:1. ஏன்னா இங்கே எல்லாம் அப்பியர் ஆகிறதுமே 1:1 தான். கவனிச்சிங்க தெரியும் டபிள்யூ சொல்லிட்டு. இது ரவுண்டாக இருக்குல்லையே ஏன் ஸ்கொயராக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னா எஸ் நீங்கள் ஸ்கொயராக தான் அப்லோட் பண்ணணும். இது ரவுண்டாக அப்பியர் ஆகிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன்.
இங்கேயே கொடுத்துருவாங்க பாருங்களேன். அது ஸ்கொயர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா இருக்கு, லிங்க்டின் இருக்கு, இது எல்லாமே ஸ்கொயர் இமேஜஸ் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அது சைபர் பிளாங்ஸோட இதை எடுத்துக்கிறேன், ஆப் ஐக்கானை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேபிள் 50-50 இது கரெக்டாக இல்லை. எனக்கு இன்னொரு சின்ன டவுட். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ நான் கம்பெனி வெப்சைட்லாம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ டெவலப் பண்ணி தந்தாங்க. என்ன ஐசிஓ என்னன்னு தெரியல. இப்போ நான் அதை போய் கரெக்ட் பண்ணேன்னா நான் இப்போ ரேங்க் மேத் பிளகின் இன்ஸ்டால் பண்ணி நான் இது பண்றது மூலமா அப்டேட் பண்ணிக்கிறோம், அப்படித்தானே? ஆமாம், எஸ். ஓகே. பட் இப்போ என்ன இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ செக்கர் அதுல எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியுமா? எஸ், கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு பேஜை நீங்கள் போயிட்டு அந்த ஆன் பேஜஸ் செக்கரை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் எவ்ரி திங். ஓகே. ஸோ ஒவ்வொரு பேஜுமா நீங்கள் போகணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரே பேஜ் போயிட்டு அதுதான் அப்படின்லாம் கிடையாது. இல்ல, பட் எங்க கம்பெனி வெப்சைட் ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் தான், ஒரே ஒரு பேஜ் தான், ஓகே, எஸ், மல்டிபிள் பேஜஸ் இல்லை. எஸ், அப்போ போதும் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இது ஸ்கொயராக தான் கொடுத்துருக்கேன். இதுதான் இங்கே வந்து இப்படி அப்பியர் ஆக போகுது கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில். நிறைய வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐக்கானே இல்லாமல் ஒரு கொஸ்டின் மார்க் கூட வந்து இருக்கும், இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி தான் அப்போ இருக்கும். குளோபல் மாதிரி ஒரு ஐக்கானை போட்டு விட்டுருவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஐக்கானை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இதை சைட் ஐக்கான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்க, ஆட்ல கூட மைல் சோப்னு வருது, பட் இவங்க யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் உள்ள கிளிக் பண்ணி காட்டுறேன். சார் ஐக்கான இடத்துல நம்ம பிராண்டோட லோகோ கூட போடலாங்களா சார்? எஸ், அதுதான் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் போட வேண்டியது உங்கள் பிராண்ட் லோகோ தான் 1:1. ஓகே ஓகே ஓகேங்களா? 112x112 அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே சார். இது அப்பியர் ஆகிற இடம் ஒரே இடம் தான், கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸ். ஓகே சார். அடுத்து டிஃபால்ட் சோர்ஸ் ஷேர்னு ஒன்று இருக்கும். இது நீங்கள் இந்த பிக்சல் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துக்கலாம். நீங்கள் 1200x630 பிக்சலில் நீங்கள் வந்து வர்டிகலாக டிசைன் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இது எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா, நான் லிங்க்டின்ல போஸ்ட் போடும்போது நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, எங்கே அப்பியர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த இமேஜ் இது பெருசாக கூட வரும். ஓகேங்களா? நாங்கள் ட்விட்டர் கார்டு வருமா நடத்துகிறேன். ஸோ இப்போ எந்த யூஆர்ல அனுப்பினாலும் லைக் ஷேர் பண்ணாலும் இதே யூஆர்ல தான் வந்து நிற்கும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். இருங்க, சைபர் பிளாங்ஸ் நான் பண்ணவே இல்லை இன்னும் ஆக்சுவலாக. இப்போ இதை எடுத்துப்போமே. ஸோ இங்கே இன்னும் அப்பியர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ பட் இங்கே வரும். ஓகேங்களா? எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் எந்த யூஆர்ல வேணால் போடுங்க, அந்த எல்லா யூஆர்லுக்கும் ஒரே ஒரு காமனான ஒரு ஓப்பன் கிராஃப் இமேஜ் வந்து உங்களால் செட் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இது நம்ம ஒவ்வொரு இமேஜுக்கும் லைக் ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் நம்ம இண்டிவிஜுவல் சோஷியல் ஷேர் இமேஜ் தான் அப்லோட் பண்ணணும். அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இது நீங்கள் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. ஸோ அதனால் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டா நான் நீங்கள் கண்டினியூ தான் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் இங்கே வந்து டம்மியாக ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறதுனால நான் அதை கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இப்போ சைட் மேப் இது எல்லாமே டாகுல் ஆன்ல இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் நான் திருப்பி எடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ நம்ம டைட்டில் டேக்கை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ மற்றதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே எல்லாமே அப்படியே இருக்கட்டும். சேவ் அண்ட் கண்டினியூ. இதெல்லாம் நம்ம டாகுல் ஆன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா மெட்டா ரோபோட் வரும்போது, அந்த டாபிக் வரும்போது. ஓகேங்களா? அடுத்து செட்டப் அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. மற்ற எல்லாமே அப்படியே இருக்கட்டும். என்னமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். சேவ் அண்ட் கண்டினியூ. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இங்கே மொத்தம் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். போஸ்ட் அப்படியே விட்டுருங்க, என்னமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆர்டிக்கல்லே இருக்கட்டும், பிளாக் போஸ்ட்லேயே இருக்கட்டும். ஆனால் பேஜஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வீஸை மாற்றணும்.
ஏன்னா இது ஸ்கீமா மார்க்அப். இப்போ ஸ்கீமா டைப் வந்து சர்வீஸ் மாற்றி விட்ருங்க. நீங்கள் ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு மாற்றி விட்ருங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, வீடியோக்காக பண்ணுறீங்க, இன் பர்சன், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அது பண்ணுங்க. பட் ரெக்கமெண்டட் சர்வீஸ். பட் அவங்க என்ன இண்டஸ்ட்ரியோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே சூஸ் பண்ணிட்டு. அப்படி கிடையாது. அந்த பேஜில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேங்களா? இது நம்ம ரெஸ்பெக்டிவ் ஒவ்வொரு ஆஃப் பேஜ். பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம், பட் சர்வீஸ் தான் சூஸ் பண்ணணும். ஆமாம், பேஜஸில் நீங்கள் என்ன கண்டென்ட் எழுதிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றணும். இது நம்ம பேஜ் கிரியேட் பண்ணும்போது நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக இந்த வெப்சைட்டில் நான் கிரியேட் பண்ணுற எல்லா பேஜஸுமே சர்வீஸ் பேஜ் தான் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். ஓகே. ஸோ மற்றது எல்லாமே அப்படியே விட்டுருங்க. நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ஸ்கீமா டைப்பர் போஸ்ட்டு, ஸ்கீமா டைப்பர் பேஜஸ். ஓகேங்களா? இது மட்டும் தான் இங்கே நீங்கள் பார்க்கணும். மற்றது எல்லாமே நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணது. ஓகேங்களா? இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுறதுக்காக இதெல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். சார் இந்த பேஜஸ்ல ரெஸ்டாரண்ட் அது இதெல்லாம் வந்ததே சார், அது காட்டுங்க ஒரு நிமிஷம். இங்கேயா ஆ சர்வீஸ் டைப்பில்? ஆ ம் ஓகே, வெறும் சர்வீசஸ் நம்ம செலக்ட் பண்ணா போதும் இல்லையா? ஏதோ ஒன்று சர்வீஸ் பண்ணால் போதும். என்ன சர்வீஸ்னால இல்லை, உங்களுக்கு சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படின்னா சர்வீஸ் கொடுங்க, இல்லை ப்ராடக்ட் பிஸ்னஸ் அப்படின்னா ப்ராடக்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே நத்திங் எல்ஸ். நீங்கள் எக்ஸாக்டாக என்ன சர்வீஸ் அப்படின்றதெல்லாம் கொடுக்க முடியாது அங்கே. என்ன ஓகே சார். சரி, இது திருப்பி வருவோம் நம்ம. ஓகேங்களா? திருப்பி கான்செப்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஏன்னா இங்கே தான் எல்லா திங்ஸுமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஒன்று ஹோம் பேஜ் இருக்குது, அபவுட்டு, கோர்சஸில் இவ்வளோ ஐஐடி செக்யூரிட்டி, லைக் ஐஓடி செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, வெஹிக்கிள் செக்யூரிட்டி, சர்டிஃபிகேட், பிளாக், கான்டாக்டர்ஸ், இந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அபவுட் பேஜுக்கு வந்து நம்ம வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் போடுவோமே. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அபவுட் அஸ் ஒன் சைபர் பிளாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கோம். லெட்ஸ் மேக் இட் ப்ராப்பர் டைட்டில் டேக். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேஜஸ்க்குள்ள தான் போயிருக்கோம். இதுதான் அந்த பேஜ். ஓகேங்களா? அபவுட் அஸ் ஒன் அப்படின்றது தான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு எடிட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படின்னா எலமெண்டரில் கூட நீங்கள் போயிட்டு பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எடிட் வித் எலமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாக இருக்கு. இதுக்கு ஒரு நார்மல் எடிட்டை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். என்னோட சர்வர் தான் பிரச்சனை. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம், இது ரீஸ்டார்ட் ஆகிடும்.
ஸோ பேசிக்காக இது பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் ஹோஸ்டிங் ஓகேங்களா. ஸோ அதனால தான் உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கும். சர்வர் எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ரன் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இதுவே நீங்கள் கோடாடியோ நேம் சீப்போ ஹோஸ்டிங்கரோ ஹோஸ்ட் கிட்டரோ போனீங்க அப்படின்னா உங்களால் அது பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாமே ஷேட் ஹோஸ்டிங் ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட எந்த கண்ட்ரோலுமே இருக்காது சர்வருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மல் எடிட்டில் வந்தது ஓகேங்களா. ஸோ இடத்துல எஸ்இஓ ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. இங்கே ரைட்டு ஓகேங்களா, ஏஐ டூல்ஸ் இந்த மாதிரி. ஸோ இப்போ ரைட்டை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ப்ரோ வெர்ஷனில் இருக்கிற டூல்ஸு ஓகேங்களா. நான் உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ ஈஸியாக உங்களால் கண்டென்ட் ரைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எஸ்இஓ பண்ணணும் இருங்க, இதையே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பேரலாக ரெண்டுத்தையும். ஸோ இங்கே டேரெக்டாக நீங்கள் கண்டென்ட் அப்ளை லைக் மாடிஃபை பண்ணுறது இந்த விஷயம்லாம் இங்கே பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம டைட்டில் தான் எழுத போகிறோம். ஸோ டைட்டில் எழுத என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஓன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆக மாட்டேங்குது. சார் ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு, நான் ரிலீவ் ஆகட்டுங்களா? போகலாம் நீங்கள். சார் நீங்கள் தேங்க்ஸ். ரெக்கார்டிங்ஸை பார்த்துக்கோங்க. சரிங்க, ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே டன். இப்போ ஒர்க் ஆக பாருங்க. ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் எஸ்இஓ கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவ்யூ மோட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. இப்போ எடிட் ஸ்னிப்பெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறது. நார்மலாக வந்து அபோட்டஸ் ஒன்று சைபர் பிளாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதுதான் இங்கே டிஃபால்ட்டாக இருக்குது. இங்கே சைட்டு செப்பரேட்டு சைட் கோலம் சொல்லிட்டு இது எங்கே இருக்கும் அப்படின்னா இது டிஃபால்ட் எங்கேருந்து ஃபெச் ஆகுது அப்படின்னா நம்ம சைட்டோட நேமில் கொடுத்து வச்சிருப்போம். இதுக்கு எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா பேஜஸ் போங்க, கீழே செட்டிங்ஸில் ஓகேங்களா, இதில் ரீடிங்கு என்ன சாரி ரைட்டிங்கு எங்கே ஓகே ஒரு நிமிஷம், இல்லை பர்மலிங்க்கு ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து கஸ்டமர்னு கொடுத்து வச்சிருப்போம். இது டேரெக்டாக போஸ்ட் டைம் வந்து நிற்கும். மற்றது எல்லாமே கேட்டகிரி போட்டோம் அப்படின்னா கேட்டகிரி ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேஸ் கோடில் எடுத்துக்கும் ஓகேங்களா. பர்சன்டேஜ் போட்டு நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். போஸ்ட் ஐடி, அதுக்கப்புறம் வந்து லைக் கேட்டகிரி என்ன இருக்கும், ஆத்தர் யார், ஸோ எந்த வருஷம் போஸ்ட் பண்ணது, அப்புறம் எந்த மந்த்து, எந்த டே, அவர், இது எல்லாத்தையும் நம்மளால டைனமிக்காக கொண்டு வர முடியும். ஸோ இங்கே வரதுமே அதுதான் ஓகேங்களா. செப்பரேட்டர் டைனமிக் திங்ஸ் ஓகேங்களா. நீங்கள் இங்கே அபோட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஐஃபோன் டேரெக்டாக உங்களோட பிராண்ட் நேமோட வந்துக்கும். ஸோ சைட் நேம் எங்கேருந்து எடுக்குது அப்படின்னா இங்கே பாருங்களேன்,
ஜென்ரலில் போங்க, செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரல் போங்க. இங்கே பாருங்கள் சைபர் ஃப்ளாங்ஸ்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கோம். சைபர் ஃப்ளாங்ஸ் அப்படின்றது தான் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக எல்லா டைட்டில் டேக் அப்பமும் வந்து அப்பேர் ஆகும். சப்போஸ் நான் இது எடுக்கல அப்படின்னா, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு 60 கேரக்டர்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு அபவுட் செக்ஷன் வந்து எழுதுவோம். இதுக்கு இந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அபவுட் தானே இல்லையா? இப்போ சைபர் பிளாங்ஸ் அப்படின்றதுக்கு தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் சாட் ஜிபிடி கூட போயிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ உங்களுடைய லேர்னிங் எல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அபவுட்டஸ்க்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இன்டென்ட் பண்ணும்போதே. ஓகேங்களா? அபவுட்டஸ்க்கு என்ன இன்டென்ட்டில் கண்டென்ட் எழுதலாம் சொல்லுங்கள். டைட்டில், இது கண்டென்ட் எல்லாமே, இல்லை கீவேர்ட். நேவிகேஷன் இன்டென்ட். எஸ். ஓகேங்களா? இப்போ உங்களோட லிங்கை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ போட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வாரம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடிச்சிருங்க. அது புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இது படித்து தெரிஞ்சுக்கோ இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒவ்வொரு யூஆர்எலுக்கு எப்படி தான் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? நீங்கள் ப்ராப்பராக கண்டென்ட் எழுதுனீங்க அப்படின்னா கண்டென்ட் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸிஸ்டிங் வெப்சைட் ஆல்ரெடி டெவலப் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இதை பண்ணலாம். now now ஒரு 10 டைட்டில் டேக் வந்து கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே நான் வந்து கேரக்டர் லிமிட் நான் கொடுக்கல. ஓகேங்களா? சப்போஸ் இது எப்படி கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா போகுதுப்பா அப்படின்னா யூ ஜஸ்ட் கண்ட்ரோல். இங்கே பாருங்களேன், அபவுட் அஸ் யுவர் ட்ரஸ்டட் டிஜிட்டல் சொல்யூஷன் பார்ட்னர், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்கும். ஆனால் பிராண்ட் நேம் மட்டும் காணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் கொடுக்குறேன். இதில் இங்கே பிராண்ட் நேம் இல்லையா? ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் கீவேர்டோட அது அபவுட் சைபர் ஃபிளாங்ஸ் ட்ரஸ்டட் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் கம்பெனி அப்படின்றத கொடுத்துருக்கு. இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தேவையான அதே டைட்டில் தான். ஓகேங்களா? இப்போ இதோட கேரக்டர் லென்த்தை நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். இதுவுமே ஆன்லைன் டூல் தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் சார்ஜ் ஜிபிடி கேட்டிங்கன்னா கூட கொடுத்துரும் அது. ஓகேங்களா? இல்லை இப்போ 70 கேரக்டர்ஸ் இருக்குது. 60 to 70 இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ செப்பரேட் எனக்கு தேவையில்லை, என்னன்னா பிராண்ட் நேம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயே. ஸோ இங்கே நீங்கள் மொபைல் வெர்ஷனுக்கும் ப்ளஸ் டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் டாட்னு காமிக்குது அப்படின்னா அப்போ 60 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பட் ஆனால் அபவுட்டஸ் பேஜுக்கு நீங்கள் அபவுட் சைபர் ஃபிளாங்ஸ்னு கொடுத்தாவே போதும். ட்ரஸ்டட் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் அப்படின்ற அளவுக்கு இருந்தால் கூட போதும். எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா டோன்ட் வரி. ஓகேங்களா? அது பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இதுல டைட்டில் டேக்ல கண்டிப்பா பிராண்ட் நேம் கொடுக்கணுமா? அபவுட்டஸ்க்கு அபவுட்டஸ்க்கு மட்டும் தான். அபவுட்டஸ் ஏன்னா இப்ப கான்டாக்டஸ்க்கு. நான் ஆமாம். ஒரு பேஜ் தான் இது வெப்சைட்டு. நான் இது ஆன் பேஜ் எஸ்யூ செக்கர் வச்சு செக் பண்ணேன். ம் அதுல வந்து ஹோம் ஹைஃபன் துபாய் crocodile பார்க் அவ்வளவுதான் இருக்கு டைட்டில்ல. ம் எஸ். ஓமை யூஸ் பண்ணாதீங்க. ஹோம் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல? ஆஹா. நீங்கள் டேரெக்டாக குரக்கடைல் பார்க் துபாய் அப்படின்றத மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக. ஓகே. ஓகேங்களா? ஓமை தூக்கிட்டு நீங்கள் பிராண்ட் நேம் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக. இல்ல, துபாய் crocodile பார்க்ங்கிறது பிராண்ட் நேம் நம்மளுக்கு.
ம் எஸ் அது மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும். இல்ல நம்ம ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் நம்பர் ஆஃப் கேரக்டர் 70 வரைக்கும் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன இப்போ பிரைமரி கீபோர்ட்னா இப்போ யாரும் துபாய் crocodile பார்க்குன்னு சர்ச் பண்ணாங்கன்னா மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ம் இந்த டைட்டில் டேக் மூலமா நான் என்ன இது பண்றேன்னா இன்டென்ஷன் என்னன்னா நம்ம ஜென்ரலா இப்போ அட்ராக்ஷன்ஸ் இன் துபாய் லைக் பிளேஸ் டு விசிட் இன் துபாய், ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணா கூட சர்ச் பண்ணா கூட நம்ம அப்பியர் ஆகணும்னா நம்ம டைட்டில் டேக்ல அது இருந்தா தானே ஆகும் இல்லை? எஸ். ஆனால் ஒரு பேஜ் இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் பிளாக் போஸ்ட் எழுத வேண்டியிருக்கும் உங்கள் பேஜஸில். அதில் ஓகே நீங்கள் வேணா இப்போ நீங்கள் சொன்ன எல்லா டாப்பிக்கும் கண்டென்ட் எழுதலாம். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஸோ அப்போ ஹோம் பேஜில் அவ்வளோதான், ஜஸ்ட் வெறும் பிராண்ட் பேர் மட்டும் வச்சாலே போதும். எஸ். ஹோம் பேஜ் எஸ். ஓகேங்களா? அபோட்டஸ் கான்டாக்டர்ஸ் இதில் ரொம்ப பெரிய வேலையை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பேஜஸ் எல்லாம் ரேங்க் ஆகாது. ஏன்னா அவ்வளோ ஓகே. கண்டென்ட் அங்கே எழுத முடியாது. இல்லை பட் எங்கள்கிட்ட உள்ளதே ஒரே பேஜ் மட்டும் தான், ஹோம் பேஜ் மட்டும், இந்த சிங்கிள் பேஜ் வெப்சைட் சொன்னேன்ல, வேற எதுவும் பேஜ் இல்லை. ஓகே. அப்போ வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து நேவிகேஷன் டென்ட்டில் தான் நீங்கள் வந்து ரேங்க் ஆகிருக்கணும். ஓகே. ஓகேங்களா? அது இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ்க்கு பெருசாக கண்டென்ட் 2000 3000 ரூபாய் கண்டென்ட் எழுத முடியாதுங்க ஹோம் பேஜில். ம் ம் இட் வில் கெட் போர்டு. அது வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட் மாதிரி தான் வைக்க வேண்டியது இருக்கு. ஓகே. ஏன்னா இட்ஸ் ஹைலி லைக் லைக் விஷுவல் கண்டென்ட் நீங்கள் ஷோ பண்ணணும் பார்க் அப்படின்னும் போது. அப்போ நீங்கள் இமேஜஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஆமாம் ஆமாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அது பாசிபிளே கிடையாது. நீங்கள் டெடிக்கேட்டட் வேறு பேஜ் தான் போய் ஆகணும். ஸோ இதுக்கான ஓகே லாஜிக்கெல்லாம் உங்களுக்கு புரியும். நோ வரிஸ். ஓகே. ஸோ இது நம்ம டிரான்சாக்ஷன் இன்டென்ட் பண்ணுற சாரி நேவிகேஷன் இன்டென்ட் பண்ணுறதுனால நம்ம பிராண்ட் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ யாராச்சும் சைபர் பிளாங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அபவுட் சைபர் பிளாங்ஸ் தான் தேடுவாங்க, இல்லை சைபர் பிளாங்ஸ் தேடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பேஜை கூகுள் நம்மளுக்கு காட்டணும் அப்படின்னா திஸ் இஸ் அ வே யூ ஹவ் டு புட் யுவர் டைட்டில் டேக். இதுக்கு கண்டென்ட் எழுத போகிறோம் அடுத்து எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு. சார் இந்த அபோட் சைபர் பிளாங்க்ஸ்ன்னு போட்டு ஒரு லைன் மாதிரி இருக்கே, அது எதுக்கு ஆ அது போகணும்? அது இது நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணதான். ஓகேங்களா? யூஸரை ஒரு பிரேக் கொடுத்து படிக்க வைக்க. ஓகேங்களா? இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து கொடுக்குறது இருந்தால் கொடுக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ இங்கே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க டிவைடருக்காக. இங்கே பாருங்கள் ஐஃபோன் போட்டு வச்சுருக்காங்களா? ஸோ இவங்களாம் யூஸ் பண்ணல. இங்கே பாருங்கள் கோலன் கொடுத்து வச்சுருக்காங்க, இங்கே ஒரு டிவைடர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அது எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், லைன் காலன் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாமா சார், இல்லை ஸ்பெசிஃபிக்காக லைன் தான் யூஸ் பண்ணணும்ப்பா? இல்லை இது லைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் நல்லா கரெக்டாக இருக்குது. லைனு ஐஃபோனு மற்ற எதுவுமே வந்து அவ்வளோ கரெக்டாக இல்லை. இதில் வந்து ஓகே. நீங்கள் கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால ப்ராப்பராக வந்து ஒரு ரெண்டு செப்பரேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஐஃபோனையும் டிவைடரையும் வந்து செப்பரேட்டராக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது சோஃபார் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒர்க்கும் ஆகுது. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு யூஆர்எல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கே நீங்கள் வந்து திருப்பி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கேளுங்களேன் ஒரு 160 கேரக்டர்ஸில். ஒரு 140 கேரக்டர்ஸே போதும் எனக்கு. எஸ் லோன் அபவுட் இது அபவுட்டஸ் அப்படி இருந்தாலும் இதே நான் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் திருப்பி கேளுங்க. ஸோ உங்களுக்கு நேவிகேஷன்ன்றது தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நேவிகேஷன் தான் இருக்கணும். ஒரு டைம் உங்களுடைய பிரைமரி கீயோட நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ என்னோட பிரைமரி கீயோட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைபர் பிளாங்ஸ் தான் அபோட்டஸ் பேஜுக்கு. சர்வீஸ் பேஜுக்கு அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக சர்வீஸ் பேஜஸில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற பிரைமரி கீவேர்டை ஒரு டைம் அப்படியே அப்பியர் பண்ணணும். மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஒரு டைம் அப்படியே அப்பியர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேர்ன் ஹவு சைபர் பிளாங்ஸ் டெலிவர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்காங்க. இப்போ இதுவுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கீழே தான் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது அப்பியர் ஆக போகுது. இதை நீங்கள் மொபைலுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன சின்ன கைட்லைன்ஸ் மட்டும் இருக்குது மெட்டா டிஸ்கிரிப்ஷனுக்கு. அது என்ன பண்ணணும் பார்த்துருவோம். இப்போ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். இல்லை டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இது இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணாவே போதும். இது ஒவ்வொரு பேஜஸ்க்கும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கான திங்ஸை மட்டும் பார்த்துருவோம் இப்போ.
ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல அப்பியர் ஆகும். இல்லைங்களா? ஒன்று கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில், ரெண்டாவது சோஷியல் ஷேர் அப்போ. இல்லைங்களா? இது டைட்டிலில் மொத்தம் மேலே ப்ரௌசரோட டைட்டில் மொத்தம் அப்பியர் ஆகுது. மற்ற 2 இடத்துலையுமே அப்பியர் ஆகும். எங்கெங்கே டைட்டில் அப்பியர் ஆகுது அங்கே எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதோட கோட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கோட் பேஸ் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, வேர்ட்பிரஸில் நீங்கள் பேக் எண்டில் செக் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வெப்சைட்டுக்கு போயிட்டு வியூ சோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே கேரக்டர் லிமிட் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு சர்ச் இன்ஜினுக்கும் அந்த மாதிரி. இப்போ 120 to 158 கேரக்டர்ஸ் இல்லை 160 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் கூகுளுக்கு வைக்கலாம். ஓகேங்களா? கேரக்டர்ஸ் அப்படின்றது நான் மொத்தமாக லைக் ஒயிட் ஸ்பேஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் ஓகேங்களா? பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 160 கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. யாகு 168, மொபைலுக்கு 120 கேரக்டர்ஸ். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே 120 கேரக்டர்ஸில் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை எழுதிடணும். ஏன்னா மொபைல் யூசர்ஸ்க்கு 120 கேரக்டர்ஸ் தான் தெரிய போகுது. 160 கேரக்டர்ஸ் எழுதுங்க அப்படின்னா அடுத்த 40 கேரக்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்காக எழுதிக்கணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு இங்கே எஸ்சிஆர்பி சிமுலேட்டர் அப்படின்னு தேடி பாருங்க. இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? இதில் மேங்கோல்ஸ், டெக்னிக்கல் எஸ்யூ, அப்புறம் எஸ்ஓ ரிவ்யூ இந்த மாதிரி இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்ககிட்ட வெப்சைட் இல்லை அப்படின்னா ரேங்க் பார்த்து அதை ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேர்ட்பிரஸ் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எழுதுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சிமுலேட்டர் கிரியேட் ஆகிடும். இப்போ www. உங்களோட போட்டுக்காங்க. இது சும்மா தான் ரேண்டமாக தான் போடுறேன். ஓகேங்களா? happiness.com கொடுத்துக்கிறேன். இப்போ சைட்டோட நேம் கொடுத்துக்கிறேன். ஹாப்பினஸ் சொல்லிட்டு இது இங்கே அப்பியர் ஆகுது. இப்படி தான் இருக்க போகும்னு சொல்லிட்டு அடுத்து டைட்டில். ஸோ நான் அங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இப்படி அப்பியர் ஆகுது. இப்போ 70 கேரக்டர்ஸ் மேலே போகுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுக்கிறேன். ஓகேங்களா? அபவுட் சைபர் பிளான்ஸ் ட்ரஸ்டட் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ 60 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். அடுத்து டிஸ்கிரிப்ஷனு. இப்போ ஹவ் பிலாங்ஸ் ஒர்க்னு சொல்லிட்டு கொடுத்து வைக்கிறேன். ஸோ இது பூராமே சொல்யூஷன் வரைக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே மொபைல் யூசர்ஸ்க்கும் காட்டுவாங்க. ஓகேங்களா? இது ப்ராப்பராக அப்பியர் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏடு ஓவர் வியூ ஹீட் மேப் இது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியுங்க. ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு இங்க காட்டுவாங்க. சிமுலேட்டர் தான். ஓகேங்களா? நீங்கள் வெப்சைட் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ஒவ்வொன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் டைட்டில் டேக் இருக்கணும், இப்படி தான் டிஸ்கிரிப்ஷன் அப்பியர் ஆகணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் உங்களால் கட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, எனக்கு சின்ன ஒரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம இந்த சிஎம்எஸ் வேர்ட்பிரஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ரேங்க் மேத்தோ இல்லை ஏதோ சம் பிளகின்ஸ் யூஸ் பண்ணி இந்த எஸ்யூ எல்லாம் பண்ணலாம். இது ம். நம்மளே எதுவும் ஆங்குலர் ரியாக்ட் இது மாதிரி நோட் ஜேஸ் இந்த மாதிரிலாம் அதை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணோம்னா ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல எப்படி இதெல்லாம் பண்றது? இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நீங்கள் ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? Okay. பேசிக் HTML தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து பூட்ஸ்ட்ராப் மினிமம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ம். ஸோ இதை தான் நாங்கள் தனியாக கோர்ஸாக பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. அது வேர்ட்பிரஸ் வந்து கார்பரேட்டுக்கு இப்போ ஆஃப்லைனில் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். ஏன்னா அது சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு 6 மாதம் தேவைப்படுது ஒரே ஒரு ரோலுக்கு. இல்ல பட் ஜென்ரலா அதுலயே இந்த எல்லாமே பண்ணலாம் அப்படியா? எனக்கு ஜஸ்ட் எஸ் கண்டிப்பாக எப்படி? பண்ணலாம். எஸ் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ பட் ஆனால் மேனுவலாக பண்ணணும். இப்போ பிளகின்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணுறது இல்லாமல் அதுக்கு கோடு எழுதி பண்ணணும் தானே? எஸ் நான் உங்களுக்கு வந்து இருங்க காட்டுறேன். இது கரண்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ இப்போ எங்கள் டைட்டில் டேக் டிஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஆக்சுவலாக அது பெங்களூரில் ஒன்று இருக்குது அலிசா டென்டல் கேர்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு வெப்சைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுலலாம் என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை லிட்டரில் அது ஓப்பனாக தான் கொடுத்து வச்சிருப்பாங்க உங்களுக்கு. என்னவே இருக்காது இங்கே. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். டைட்டில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நான் டைட்டில் இதை போடணும் இப்போ. ஓகேங்களா? அபவுட் சைபர் பிளாங்க்ஸ்னு சொல்லிட்டு நான் மேனுவலாக தான் கொடுத்துட்டு நான் அதை சேவ் பண்ணிவிட்டு திரும்ப சர்வரில் அப்லோட் பண்ணணும். பட் ஆனால் ஓகே. வேர்ட்பிரஸில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து சிமுலேட்டர் இருக்குது, நீங்கள் அங்கே போட்டாவே அதை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அங்கே பாருங்கள் மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே டபுள் கோட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்க. ஸோ இதே தான் ரியாக்ட்டுக்குமே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். மற்ற எல்லா விஷயமே இப்படி தான் பண்ணுவோம் ஒவ்வொன்றா. ஓகே புரியுது. ஓகேங்களா? பட் பிட் டிஃபிகல்ட் ஆஃப் ஆனால் பண்ணலாம். தர் இஸ் நத்திங் லைக் யார் வேணாலும் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் பேசிக்காக ஒரு HTML நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதில் கற்றுக்கலாம் அப்படின்னா நீங்கள் போயிட்டு W3 ஸ்கூல் போங்க.
ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கார்பரேட் லெவலில் ஒரு எஸ்இஓ பொசிஷன்ஸ்க்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஏஜென்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெவலப்பர் டிபெண்ட் இல்லாமல் உங்களை ஓகே பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டெவலப்பர் கொடுப்பீங்க, டெவலப்பர் தான் உங்களுக்கு வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் அப்படின்னா. ஏன்னா எல்லா ஏஜென்சிக்கும் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. உங்ககிட்ட பேக்கேஜை கொடுத்தா உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணி விட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளைண்ட்டோட ஒர்க் இல்லையா அது. ஆனால் வேர்ட்பிரஸ் வெப்சைட் அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு சோர்ஸ் பேக்கப் அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் அது ரீஸ்டோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சிம்பிள் அது ஒர்க்கு. இப்போ HTML கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். இது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரியாக்ட், ஆங்குலர், PHP, லாராவெல் எல்லா டெக்னாலஜிக்கும் இதே தான் அப்ளிகபிள். ஓகே. ஓகேங்களா? ஸோ சார் இப்போ டைட்டில்ல வந்து நீங்க அந்த பிரைமரி கீவேர்ட் மட்டும் போட்டிருக்கீங்களா சார்? எஸ். ஸோ இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூர் அப்படின்னா உங்கள் டைட்டில் டேக்கில் கண்டிப்பாக வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூர்ன்ற வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், நான் பெஸ்ட்னு இருக்கா, வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூர் தான் மெயின். எல்லாத்துலேயுமே அது இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நீங்க போட்டது அந்த சைபர் பிளாங்க்ஸ்ன்னு போட்டீங்க. அது அபவுட் பேஜ் ஆக்சுவலாக. ஓகே அது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, அது நான் வந்து நேவிகேஷன் இன்டர்னில் பண்ணியிருக்கேன். ஓகே அங்கே ஓகே. சைபர் பிளாங்க்ஸ்ன்றது தான் நேவிகேஷன் இல்லையா. ஆமா. ஓகேங்களா? பீப்புள் ஆல்ரெடி நோ சைபர் பிளாங்க்ஸ். அவங்களுக்கு அவங்க பிராண்டை பற்றி தெரியணுன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ ஃபியூச்சரில் நிறைய சர்வீஸ் பேஜஸ்க்கு, கான்ட்ராக்டர்ஸ் பேஜுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவோம். ஓகே சார். ஸோ இன்னொரு டாபிக் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஒன்று நீங்கள் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இங்கே இந்த சர்ச்சஸை பண்ணுங்க. ஆல்ரெடி யார் யார் என்ன டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்து வச்சுக்கிட்டு 10 பேர் அவங்களோட டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட பிரைமரி கீவேர்டு கண்டிப்பாக டைட்டில் டேக்கில் இருக்கணும். உங்களோட பிரைமரி கீவேர்டு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் ஒரு இடத்துல அப்பியர் ஆகணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது கூட வந்து 6 years எக்ஸ்பீரியன்ஸ், 300+ lines அப்படி மாதிரி blah 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 தேர் கிவன். ஸோ அதே தான் நீங்களும் பண்ண வேண்டியது இருக்குது. உங்கள் பிரைமரி கீவேர்ட் கண்டிப்பாக டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டைம் அப்பியர் ஆகணும். 160 கேரக்டர்ஸ்க்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். 60 கேரக்டர்ஸ்க்குள்ளே உங்களோட டைட்டில் டேக் இருக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. ஓகே டன். ஸோ நான் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் சிஸ்டமில் எப்படி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வீடியோவை நான் அனுப்பிவிட்றேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு சாம்ப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சார் பிராண்ட் நேம் வந்து நம்ம மேனுவலாக எதுவும் கொடுக்கலாமா சார்? என்ன வேணால் கொடுத்துக்காங்க. இது ப்ராக்டிஸ் தான் இல்லையா? ஓகே சார். என்னமே கிடையாது. நீங்கள் இன்ஃபினிட்டி இது யோர் ப்ராஜெக்ட். கிளைண்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு பை பண்ணணும். ஓகே சார். யா ஃபைன் தென். நாளைக்கு பார்ப்போம். ஜாம்னா என்ன சார் சொன்னீங்க? ஜாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் வீடியோ. ஷர்மின். ஓகேங்களா? எனக்கு ஆக்சுவலாக வந்து 9 மணிக்கு கிளாஸ் இன்னைக்கு ஃபைனல் டே. ஓகேங்களா? நான் உங்களை 1/2 hour போஸ்ட்போன் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஓகே முடியுது ஓகே உங்களுக்கு, அதிகபட்சம் நாளைக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இட் வாண்ட் பி லைக் திஸ். இல்லை நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாருக்கும் 10 o'clock ஆனாலும் ஐ வில் பி ஆன்சர். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். யா டன் ஷர்வின். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ சார். யா டன். தேங்க்ஸ்.